ஆத்மா இன்னைக்கு ஆசை, அந்த ஆத்மா ஆசை தம்பி எனக்கு அந்த இடத்துல இறையா வந்து நின்னார். அவர் கேட்டோன்னா எனக்கு அப்படியே மனசு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அதை வெளிக்காட்டிக்கல. இல்லைங்கய்யா, ஒண்ணும் இல்ல, நடந்துருங்கய்யா. எல்லாம் பேசியாச்சு, மண்டபத்துக்கு பேசியாச்சு, கிச்சனுக்கு இது கேட்டரிங் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. கேட்டரிங் வந்து நல்ல விதமா நடக்கணும். வர்றவங்களுக்கு எதுவுமே உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. டேஸ்டியா இருக்கணும். எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. நம்ம ஆப்போசிட்ல பொண்ணு வீட்லயும் ரொம்ப பேசினாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப குறைவா பண்ணணும், இந்த பட்ஜெட் ஆகாதுங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், உங்களால என்ன முடியுமோ அதை கொடுத்துருக்கேன், இதை நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃபும் பையனும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படிப்பா முடிஞ்சிருமா அப்படின்னு கடைசி மூமெண்ட் வரைக்கும் அப்படி இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டோம். ஐயா வர்றதுக்காக ஏற்பாடுகள் நடந்துடுச்சு. அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டாங்க. எல்லாரும் வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. பத்திரிகைகளை கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் பத்திரிக்கை கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, அந்த இடப்பட்ட டைம்ல என்னுடைய மனசு பாதிச்சிருச்சு. என்ன இது சரியாயிருமா, இனி 10 லட்சம் சரி பண்ணிருமா, இதாயிருமா அப்படிங்கிற ஓடம், என்ன ஓட்டம் எனக்குள்ள ஓடுது. ஆனா யார்கிட்டயும் நான் பேசல. எப்படி நடக்குதுன்னு கேட்டா, நான் வந்து ஒரு முதல்ல ஒரு சின்ன விஷயம், ஒரு ரூ. 1000 ஒரு ரூ. 10,000 ஒருத்தருக்கு கொடுக்கணும் அல்லது அந்த தேவை இருக்குன்னா அன்னைக்கு ரொம்ப பதட்டப்பட்டுருவேன். என் வீட்டுல சொல்லுவாங்க, இவர் ஆரம்பிச்சிட்டாரா, இது முடிகிற வரைக்கும் இவர் பதட்டமே தீராது, இப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு இவ்வளவு பணம் வேணும். ஆனா என் மனசு பதறல. எதுக்குமே நடுக்கம் வரல. காரணம் என்னன்னா, அது எனக்கே என்ன ஏன் புரியாது. என் கூட கிறிஸ்டல் இருக்குது. என் கூட ஐயா இருக்காங்க. ஆசை தம்பி இருக்காங்க. இது ஏதோ ஒரு பக்கம் என்னை வழிநடத்தும். இந்த நம்பிக்கை தவிர வேற எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை காட்டுறேன். இது காட்டக்கூடாது. இருந்தாலும் என்னுடைய மார்புல எங்க கடவுள் இருக்கான்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த நெஞ்சு குழியில தான் என்னுடைய கிறிஸ்டல் எப்பவுமே என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இது என்னை காப்பாத்திட்டு இருக்கு இன்னைக்கு. ஐயா சொல்லுவார், இதன் மூலியமா நீங்க பயணம் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்கள வழிநடத்தும்னு. நிச்சயமா வழிநடத்திட்டு இருக்கு. இத வந்து காலையில கிளென்சிங் போட்டு எடுத்து, அவங்க அழகா இந்த கிறிஸ்டல வந்து 2 பேக் ப ப பண்ணி பேக்கிங் பாருங்க. எவ்வளவு அழகா பேக்கிங். அந்த பேக்கிங் நெனச்சாலே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சான்ஸே இல்லைங்க. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்டலும் தனித்தனியா சின்ன பேக் குடுத்து, அத ஒட்டுற மாரி பண்ணி, அதுல 2 கோல்டு கலர் பின்னூசி குடுத்து, அத பின் பண்ணி பத்திரமா வைக்க சொல்லி, எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு நுணுக்கமான சின்ன விஷயம் தான். ஆனா, அதை நுணுக்கமா எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. அத இன்னைக்கு என் பனியன்ல, என் உடம்புல படுற மாரி, அத நான் பின் பண்ணிக்கிட்டு, என்னைக்குமே பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அத பின் பண்றதோட சரி காலையில, அது மேல ஒரு ஒரு 2 நிமிஷம் கை வச்சு, இன்னைக்கு எனக்கு எல்லா ஆற்றலும் நடக்கணும். என் எண்ணங்கள் நிறைவேறணும். நான் வந்து நல்லபடியா இன்னைக்கு நான் முடிக்கணும். இப்படி நெனச்சுக்கிட்டு நான் கிளம்பிருவேன். அது மறந்துருவேன். அது என் கூட இருக்கிறத மறந்துருவேன். காரணம் என்னன்னா, வச்சுட்டோம், உள்ள வச்சுட்டோம். அது மேல எண்ணங்கள் போயிட்டு இருந்தாலும் எனக்கு சரி வராது. இதுக்காக நான் 5 விரல் தொட்டு, 10 விரல் தொட்டுட்டு எதையும் தியானம் பண்ணல. வடக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி எந்த தியானமும் பண்ணல. என் கூட இருக்கு. ஏன் அத வச்சு நான் மெடிடேஷனே பண்ணாம, அது என் கூட இருந்து எனக்கு வேலை செய்யுதுன்னா, நான் மெடிடேஷன் பண்ணி எவ்வளவு வேலை செய்யும்? என் வேலைகள் இந்த 15 நாளா பயங்கர வேலை. என்னால ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியாத சூழ்நிலை. அந்த மாரி. ஏன்னா யாருமே கூட என் ஆசி தம்பியோ தெரிஞ்சு வைக்கல. என் கூட யாருமே பயணம் ஒண்ணுமே பண்ணல. எல்லா ஏற்பாடும் நானே பண்றேன். திருமண விஷயமாகட்டும், மீட்டிங் ஆகட்டும், இத நானா இன்வால்வ் பண்ணிட்டு நானா பாருக்கிறேன். யாருக்கும் எந்த சிரமத்தையும் குடுக்கல. எங்கேயுமே நான் யாரையும் கூப்பிட்டுக்கல. காரணம் என்னன்னா, நட்பு வட்டம் இருக்காங்க. யாரையும் கூப்பிடக்கூடாது. என்னுடைய வேலைய நான் தான் செய்யணும். இந்த முடிவெடுத்து போயிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்டல் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இறை ஆற்றல் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஐயா குடுத்தது. சார் நான் எதிர்பார்த்த பக்கம் பணம் வரல சார். நான் எல்லா இடத்துலயும் கேட்கிறேன். இங்க வந்துருமோ, அங்க வந்துருமோ, அந்த பூமியில வந்துருமோ, இந்த பூமி அந்த சைடு எடுத்துருமோ, எதுவுமே நடக்கல. யாரையும் கூப்பிட்டு, அண்ணா ஒரு 2,00,000 குடுங்க, 1,00,000 குடுங்கன்னு கேட்கல. காரணம் என்னன்னா, அது எல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். இன்னைக்கு போய் மறுபடியும் யாரு பின்னாடி நிக்கக்கூடாது. நான் பணம் கேட்டா நம்ப மாட்டாங்க. இவன்கிட்டயே பணம் இல்ல அப்டிம்பாங்க. ஏன் 2 கார் வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கேன், சொகுசா தான் இருக்கேன். வெளிய போம்போது பக்கத்தா ஒயிட் தான் போட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாம் அப்படித்தான் நிப்பாங்க. அதனால யார்கிட்டயும், என் சகோதரிட்டயும் யார்கிட்டயும் நான் கேட்கல. எப்படி நடக்குது? நடக்கும். இந்த நம்பிக்கை மட்டும் தான்.
கடைசி நொடியில் சார், ஒரு 2 days பிஃபோர் எதிர்பார்க்காத இடத்துல பணம் வருது. எதிர்பார்க்கவே இல்லை, ஃபுல்ஃபில் ஆயிட்டேன். அப்பவும் கேட்டரிங் ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், அங்கங்க அன்பளிப்பு வச்சிருக்கேன். நேற்றுக்கு முந்தா நாள் எல்லாம் கவுண்டிங் போட்டிருக்காங்க. அக்கா பையன் வந்து சொல்றாரு, என் மருமகன், மாமா எவ்வளவு வந்துட்டு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த அன்பளிப்பே நான் வாங்கக்கூடாது இந்த திருமணத்துல அப்படின்னு ஒரு சூழ்நிலை நான் வச்சிருந்தேன். வேண்டாம், அன்பளிப்பு வேண்டாம், உங்க அன்பு போதும், உங்க வாழ்த்துக்கள் போதும் நினைச்சவன் நான். சார் 3,30,000 ரூபாய் இன்னைக்கு வந்துருச்சு அக்கௌண்ட்டுக்கு. கவரா வருது, பணமா கொட்டுது. 3,30,000 ரூபாய். கேட்டரிங்க்கு நான் 2.5 லட்சம் கொடுத்தேன், என் கம்ப்ளீட் மண்டபத்துக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அது போக எங்கிட்ட 50,000 60,000 பணம் இருக்கு. நீ அந்த பணத்தை தொட்டு பார்க்கல, எதையுமே நான் பார்க்கல, கணக்கு பார்க்கல. இது எப்படி நடந்தது? யார்கிட்டையும் கடன் கேட்கல, வரும் நம்பிக்கை மட்டும் இருக்கு. எனக்கு வர வேண்டிய பணங்கள் எங்கேயும் எல்லாம் வரல. பிளாக் இருக்கிறது 24 48 மணி நேரம். இந்த 48 மணி நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஐயா ஆஜ் தம்பியா வந்துருவாங்க. இப்படி நிக்கணும், அங்கே நிக்கணும், இங்கே நிக்கணும், டபுள் ஆக்ட் பண்ணணும். எப்படி நடக்கும்? ஆஜ் தம்பியை கேட்டார், என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது பண்ணணுமா? இல்லைங்கய்யா, நடக்கும். தைரியமா சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆற்றல் கண்டிப்பா செஞ்சிருவோம். அவர்கிட்டையும் சொல்லல, நடந்துருச்சுங்க. இன்னைக்கு என் பேக்ல பணம் இருக்கு, கொண்டு கொடுத்தாங்க நேற்றுக்கு. இல்லப்பா வெயிப்பா, உங்கள்கிட்ட இருக்கட்டும், அந்த கிச்சன் கார் செட்டில் பண்ணிருங்க, மீதி பணத்தை வைங்க பார்ப்போம். இன்னும் அதை தொடவே இல்லை. நடந்துருச்சுங்க. கல்யாணம் சுபிட்சமா நடந்தது. பதட்டம், சந்தோஷம், இந்த ஆற்றல், இது எல்லாமே எனக்குள் இருக்கு, யாருக்கு எங்கேயும் வெளிப்படுத்தல. இன்னைக்கு 2 இறை தூதர்கள் அத்தனை சித்தர்கிட்டையும் அத்தனை எல்லா எனர்ஜி வாங்கி நம்ம கொடுத்துருக்கிற இன்னைக்கு நிர்வாகி இளங்கோ ஐயாவும் இன்னைக்கு நேரடியா பார்த்துருக்கேன். கூடவே இருக்காங்க. அவங்க ரூம் இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. அப்பப்போ போறேன், அந்த என்ன வேலையோ அந்த வேலைக்காக போறேன், மறுபடியும் வந்துடுறேன். அப்படித்தான் இருக்கேன். 2 3 நாள் அவங்க கோயம்புத்தூர் இருக்க வரைக்கும் எனக்கு அந்த டச் இருக்கும். அதே பெரிய ஒரு விஷயம். இது வரைக்கும் எந்த கோரிக்கை நான் வைக்கல. எனக்கு பர்சனலா எதுவும் நான் பேசல. இதுதான் உண்மை. எதுவுமே எனக்கு இது வேணும், அது வேணும் கேட்கவே இல்லை. காரணம் என்ன, கொடுத்துட்டாங்க, என்கிட்ட இருக்கு. அதை நான் கரெக்டா ஆழ்ந்து கொண்டு போனேன்னு சொன்னா நான் சேர்ற இடம் வேறையா இருக்கும். ஸோ எல்லாம் வந்தாங்க, வாழ்த்துனாங்க, நல்லபடியா கடமையை முடிச்சுட்டேன். ரைட்டு, எல்லாம் முடிச்சுட்டேன். ரைட்டு. எப்படின்னு கேட்டா, ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, ஐயா வரணும், ஆசிதம்பியா வரணும், கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே நடந்துருச்சு. என்னால இனிமே நம்ப முடியல, வெளியே வர முடியல. எப்படி? ஒண்ணுமே இல்லை சார், யாருகிட்டையும் எந்த ஹெல்ப் கேட்கல. வந்துருச்சு சார், நடந்துருச்சு. சோ நான் என்ன சொல்றேன்னா, என்ன நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க எண்ணத்துல விவேகானந்தர் சொன்ன ஆழ்ந்து மனசுல என்ன நீங்க பதிவு பண்றீங்களோ, நம்பிக்கையோட வழிநடத்துங்க, கொண்டு செலுத்துங்க, நிச்சயம் நடந்தே தீரும். இதை கத்துக் கொடுத்தது இங்க வந்து இந்த இரையாற்றல ஆசிதம்பியாவும் ஐயா இளங்கோ ஐயாவும் என்னை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கு என்ன ஏது, அவங்கள பத்தி எனக்கு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க தெரியாது, எனக்கு எத்தனை, அது எதுவுமே யாருமே கலந்துக்கவே இல்லை. ஆனா ஆரானந்த் கூப்பிட்டாரு, இன்னைக்கு வந்துட்டாருன்னு அவர் சொல்றாருன்னா எனக்கு ரொம்ப, ஐயா நீங்களே எனக்கு கிறிஸ்டல் கொடுத்துட்டீங்கய்யா, நீங்க கொடுத்த கிறிஸ்டல் நான் வச்சிருக்கேன். அதுகிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு எப்படியாவது எங்க ஐயாவை நான் பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தின் தாய் மாமனை பார்க்கணும், ஆசையா சொல்றேன். காமர்ஸ்ல இருந்துச்சு அப்படித்தான். இவங்க வந்து எங்களை வாழ்த்தணும், அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். இன்னைக்கும் சொல்றேங்க, அந்த ஃபங்க்ஷன்ல இவங்க யாரு என்னன்னு நான் காட்டிக்கவும் இல்லை, இவங்களும் சொல்லிக்கவும் இல்லை. எதுவுமே இல்லாம ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்துறாங்க, வர்றாங்க, போறோம். நாங்க போய் தனியா மீட்டிங் நடத்துறோம். எதுவுமே நாங்க பேசிக்கல, எதுவுமே சொல்லிக்கல, யாரும் எந்த பெருமையும் பேசிக்கல. நாங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஐயா யாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டோம். காரணம் நைட்டு ஃபுல்லா ரஸ் 1500 பேர் பக்கம் வந்தாங்க. காலையில ரஸ் கம்மி, அந்த இடத்துல தான் நாங்க ஃப்ரீயா கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியதாச்சு. ஈவினிங் வந்து நல்லபடியா நடந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய
என்ன சொல்றது, இந்த இறையாற்றல் அத்தனை பேர் நம்ம கலந்துட்டு இருக்கிறோம். இந்த ஞான வழியில அதிகாலை நேரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு சேர இருந்த நாள் இன்னைக்கு நல்லபடியா கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நல்லபடியா நடந்து முடிஞ்சது. நான் சொல்றது நம்ம கிளாஸ் நேத்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாலா வந்து சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் வந்து லைன்ல வந்துடுறேன். பாலா வந்து ஒரு பாலா முரளி என்னோட கான்டாக்ட் பண்றாரு. மண்டபம் மண்டபமா தேடுறோம். அவர் ஒரு பக்கம் பார்க்குறார், நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். ஜிஆர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. நாங்க எப்படி அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல பார்க்குறோம். பாலா ஒரு இடத்துல சொல்றாரு, அங்க போய் பாருங்க. அவர் நான் சொல்லிட்டேன், நீங்க போய் பாருங்கன்னு அங்க போய் பார்க்குறேன். எல்லாம் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு மறுபடியும் இதை விட கம்மியா கிடைக்குமா அப்படின்னு இன்னொரு யோசனை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மண்டபத்தை சர்ச் பண்ணி என்னுடைய அக்கா பையன் மருமகன் அவர் நேற்று ஐயா கூட பேசினாரு சாயங்காலம். அவர் தான் எனக்கு இந்த இடத்த பிடிச்சு கொடுத்தார். அவருடைய முயற்சி அந்த ஏரியாவில் அவர் குடியிருக்காரு. அவர் என்ன அவர் கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அது ரொம்ப பூர்வமா உள்ள போய் பார்ப்பார். நோண்டு எவ்வளவு சீப்பா பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், பெஸ்டா பண்ண முடியும் யோசிப்பார். அவர் தான் இந்த மந்தபத்தை எனக்கு பிடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உள்ள மீட்டிங் வச்சோம். நல்லா கரெக்டா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. நம்ம மக்கள் எல்லாம் உட்கார்ந்து அழகா பேசுற அளவுக்கு நல்லா அருமையா இருந்துச்சு. மைக் எல்லாம் செட் பண்ணி அழகா பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பா உங்க முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். பதிவு பண்ணுவாங்க. அதை பாருங்க. எது எப்படியோ கோயம்புத்தூர்ல ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்திட்டோம். இனி எப்படி சென்னையில ஜூம் மீட்டிங் நடக்குதோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பெரிய அளவுல நிச்சயம் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க, வழிநடத்திட்டாங்க. எங்களுக்கு டைமிங் ரொம்ப கம்மி. நாங்க எடுத்த முடிவும் கம்மி, அவங்களுக்கு வந்த முடிவும் கம்மி. அவங்க வந்து எனக்கு தகவல் கொடுத்ததும் ஒரு 7, 8 நாள் வித்தியாசத்துல. இது எல்லாமே ப்ரிப்பேரா நடந்துச்சு. ஆனா ஏதோ அவங்க வந்து வரவேற்புக்கு வர்றாங்க, வாழ்த்துறாங்க, போறாங்க. இதுதான் எங்களுடைய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு மீட்டிங் நடக்கும். நாளைக்கு மேட்டுப்பாளையத்துல இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல பாலமுரளியோட ஏரியால மேட்டுப்பாளையத்துல அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல மீட்டிங் நடக்குது. நாளைக்கு மீண்டும் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் இருக்கும். கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. நீங்க ஆசித்தம்பியாவை கான்டாக்ட் பண்ணி யார் யார் உங்க ஏரியால இருக்கிறவங்க, இந்த கோயம்புத்தூர் ஏரியால இருக்கிறவங்க கவுன்சிலிங்க்கு நீங்க ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களை அனுப்பி விடுங்க. எல்லாமே மெயின் ரோட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கவுண்டம்பாளையம் ஏரியால இன்னைக்கு அமைச்சு கொடுத்து வச்சிருக்கிறோம். அங்க நீங்க ஐயாவை பார்க்கலாம், ஆசை தம்பி பார்க்கலாம். ஆசை தம்பியாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களை சார்ந்த நண்பர்களோ சொந்தங்களோ இருந்தா நீங்க தாராளமா கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. பார்த்துக்கு என்னன்னு கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்ல குன்னூர், ஊட்டி எங்க இருந்தாலும் பரவாயில்ல. சத்தியமங்கலம் அதெல்லாம் பக்கம், மேட்டுப்பாளையத்து பக்கம். நீங்க அங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் நடக்குது. நீங்க அதுக்கும் இன்வைட் பண்ணலாம். நம்ம குழு, நம்ம ஞான குழு, நம்ம சித்தர்கள் வழிநடத்தல் இது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அகத்தியர் நோக்கி நம்ம பயணம், அகத்தியரோட வழியில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த இறையாற்றல் பூரா நமக்கு வேணும்னா நீங்க வர்றவங்களை இன்வைட் பண்ணுங்க. நல்லபடியா நம்ம குழு இனி பெரிய அளவுல போகணும். ஐயா சாதாரணமா இல்லை. ஆசி தம்பியா ஆரம்பத்திலேயே நாங்க 10 பேர், 13 பேர், 19 பேர் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சோம். சொல்லுவார், இன்னைக்கு நான் வந்து 160 நாடுகளுக்கு இது கொண்டு போகணும். அப்படியே அது உற்சாகம் அழகா சொல்லுவார். அப்போ அவருடைய பேச்சு, அவருடைய இந்த இதெல்லாம் பார்த்து தான் நாங்கெல்லாம் உள்ள வந்தோம். இன்னைக்கு அவர் மீட்டிங் எடுத்தா உற்சாகமா உட்கார்ந்துருப்போம். அந்த மாதிரி எடுப்பாரு. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? இது ஆசை தம்பிக்காக பாட்டு. ஏன் மறைஞ்சு நின்னு அந்த ஆத்மா வந்து நம்ம கூட மறைஞ்சு நின்னு பயணம் பண்ணிட்டு இருக்கு நான் நேத்து தான் உணர்ந்தேன். காரணம் என்னன்னா, நானே உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா நீங்க எப்ப உட்கார்றது? நீங்க எப்படி பேசுவீங்க? இது அவருடைய மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவ்ல தான் இன்னைக்கு எல்லாருமே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த வாய்ப்பு எடுத்துக்கங்க. வாங்க, உட்கார்ந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. மீட்டிங் எடுங்க. பாடல் பாடுங்க. இறையாற்றல் இறைவனுக்கு பாடல் இருக்குது. பாடுங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு வரணும். எல்லாரும் பேசணும். அதனால தான் நான் ஒதுங்கி இருக்கேங்கிறது அவருடைய கான்செப்ட். இதை அவர்கிட்ட நான் கேட்டுக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் திரைமறைவுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும், அவனும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல இத்தனை மக்கள், இத்தனை லட்சம் மக்கள் பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம்.
அவருடைய கான்செப்ட் எடுத்த முடிவு, கொண்டு போற அந்த முடிவெல்லாம் ரொம்ப அருமையான முடிவு. ரொம்ப எளிமையா டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாம பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியம். நாங்கலாம் இப்படி பேசுவோம்னு எதிர்பார்க்கல. ஐயாவாகட்டும், அவராகட்டும். எதுவுமே இல்லாம சாதாரணமா பேசுறாங்கன்னா பெரிய விஷயம். இதெல்லாம் கிடைச்ச பெரிய பாக்கியம். இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகள்லாம் வந்தாங்க கோயம்புத்தூர்ல. திருமணத்துக்கு பாதி பேர் வந்தாங்க. ஃபங்ஷனுக்கு பாதி பேர் வந்துருவாங்க. எது எப்படி வந்தாலும் சரி. என்னுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு அந்த ஃபங்ஷன் நல்லபடியா நடக்கணும். இவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அதுக்கு ஜிஆரும், பாலமுரளியும் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவுல அவங்க கொண்டு போக முடியும். அடுத்தது நம்ம கிரவுன் கணேஷ் வந்திருந்தாரு. வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணி பேசினாரு. கோடீஸ்வரன் வந்திருந்தாரு. இப்படி நெறைய சொல்லலாம். சாந்தி டீச்சர் அம்மா அதிகாலை வேளையில கார் எடுத்துக்கிட்டு டிரைவர் லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் எப்படியா வரணும்னு சொல்லிட்டு இளம்பிள்ளையிலேருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு டிரைவரை போட்டு வந்து ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணாங்க. அந்த சகோதரி வந்து வாழ்த்துனாங்க. கடைசி வரைக்கும் ஃபங்ஷன்ல இருந்துட்டு சசிரேகா, ரமணி அம்மா, சண்முக சுந்தரி சென்னையிலிருந்து அந்த அம்மா பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி நெறைய கூடவே இருந்தாங்க. பேர் சொல்லன்னு வருத்தப்பட வேண்டாம். லைனா சொல்லிட்டு இருந்தா டைம் போயிட்டு இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இவங்கெல்லாம் வந்து இருந்து, ஐயா கூட இருந்து, அங்கேயே பந்தியில சாப்பிட்டுட்டு, வாழ்த்திட்டு மறுபடியும் கிளாஸ அட்டெண்ட் பண்ணாங்க. நெனச்சு கூட பார்க்க முடியல. என் மனைவி கிட்ட வந்து வரவேற்பு நிக்க வச்சிருக்கேன். அப்போ சசிரேகா கூப்ட்டு, "ஏங்க உங்க வீட்டுக்காரம்மா? பாருங்க இதான் எங்க வீட்டுக்காரம்மா. ஹோம் மேக்கர், என்ஜினியர், ஹவுஸ் என்ஜினியர்ன்னு காமிச்சேன்." அப்புறம் நம்ம என்ன சொல்ல டக்குனு வந்து சசிரேகா சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, நான் இன்ட்ரோடக்ஷன் பண்றேன். நம்ம டக்குனு மறுப்பு எடுத்து, "இவர் என்னோட அண்ணா, என்னோட சகோதரன்." அப்படின்னு கைய புடிச்சுக்கிட்டு, என் மிஸ்ஸஸ் கிட்ட அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. நானும் சசிரேகா நேத்தா நேர்ல மீட் பண்ணியிருக்கோம். இதான் உண்ம. அப்போ இந்த அலைகள் வந்து எப்படி வேலை செய்யுது பாருங்க. ஏதோ ஒரு பிறவியில எங்கேயோ ஏதோ ஒரு டச் வந்திருக்கணும். இல்லன்னா அந்த அம்மா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேத்து கைய புடிச்சுக்கிட்டு, "என் அண்ணா" அப்படின்னு என் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயம். வளர்மதி வந்தாங்க. நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, ஐயா முன்னாடி வெத்தல பாக்குலாம் வச்சு, நேத்து ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. பொன்னாடை போத்துனாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. ஸோ ஒவ்வொருவரும் சாத்தூர்லேருந்து அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஐயா கூட பேசிட்டு அவங்கட்டயும் வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு போனாங்க. நேத்து எல்லாமே நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனா, இந்த கிறிஸ்டல் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது. இது இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் அசைச்சுக்க முடியாது. அவ்வளவு நம்பிக்கைங்க. அவ்வளோ ஆழ்ந்த நம்பிக்கை. என் அனுபவம் இது. இன்னைக்கு வரைக்கும் என்ன வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கு. அழகா கொண்டு போயிட்டுருக்கு. எங்கேயும் கை நீட்டாம, எங்கேயும் கடன் வாங்காம, எனக்கு எப்படி கொண்டு வந்து குடுக்குது பாருங்களேன். ஸோ என்னுடைய அனுபவம் இது. இவ்வளவு கோடி வேணும், அவ்வளவு கோடி. அது கிடையவே கிடையாது. அன்னைக்கு நிகழ்வு அன்னைக்கு நடக்குதா? ரைட். ஓகே. சாட்டிஸ்ஃபைட். ஆ 2, 3 பேர் என் சொந்தக்காரங்களாகட்டும், என் நட்புகளாகட்டும், நம்ம நட்புகளாகட்டும், அருமையா அருமையா ஃபுட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்க உங்க கடமைய முடிச்சுட்டீங்க. நல்லபடியா முடிச்சுட்டீங்க. நிச்சயமா. இந்த கடமைன்னு சொல்லி இருந்தால், கண்டிப்பா அந்த கடமையிலிருந்து நான் வெளியேறிட்டேன். இனி என்னுடைய பயணங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த பயணமா இருக்கும். அனுபவபூர்வ பயணமா இருக்கும். இனி நெறைய ஆற்றல மத்தவங்களுக்கு ஐயா எப்படி குடுக்குறாரோ, அது நம்மளும் ஷேரிங் பண்ணணும். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும் உங்களோடு பயணிப்பேன். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோட சொல்றேன். இதுல வந்து உங்கள என்ன கேட்கிறேன்னா, உங்க அனுபவங்கள இந்த கிறிஸ்டல்னால இப்ப வாங்கியிருக்கீங்க. நெறைய பேருக்கு இன்னைக்கு கிறிஸ்டல் வராம இருந்திருக்கலாம். தெரியாது. 10 மாசம் வெயிட் பண்ணி இந்த கிறிஸ்டல வாங்கி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்யா. இன்னைக்கு வந்து ஐயா வந்துட்டாரு. ஆசி தம்பி ஐயா வந்துட்டாரு. இன்னைக்கு எனக்கு பணம் வந்துருச்சு. என் ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபங்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி நடந்துச்சு? கிறிஸ்டல், கிறிஸ்டல், கிறிஸ்டல். கைக்கு வந்த பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்குது. இன்னைக்கு நான் செலவுக்கு மேல என்கிட்ட பாக்கெட்ல பணம் இருக்கு. எப்படி நடந்தது? மிராக்கிள். நிஜம் மிராக்கிள். நான் அத வச்சு தியானமே பண்ணல. ஒண்ணுமே இல்ல.
அது தியானம் சொன்னா அது வந்து இரையாற்றல் வந்து பொய்யாயிரும். என்னோட என் மார்புல காலையில பயணம் பண்ணும்போது நான் எடுத்து பாதுகாப்பா வச்சுட்டு போறேன். அவ்வளவுதான். எங்கேயும் அது அடிபட்டுறக்கூடாது. இடுப்புல வச்சு, அங்க வச்சு அத உடைஞ்சிடக்கூடாது. பாதுகாப்பா வச்சுட்டு, அத மட்டும் ஒரு செகண்ட் மனசுல நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் நடக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா தீர்வா நடக்கணும். நல்ல கர்மா மட்டுமே எனக்கு சேரணும். கெட்ட கர்மா இருந்தா என்னோட போயிரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, நான் பயணம் பண்றேன். என்னை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கு. ஸோ யாராவது உங்க அனுபவத்த ஷேர் பண்ணலாம்? ப்ளீஸ். ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம். ஒரு இடத்துல சவுண்ட காணோம். யாரோ ஒரு அனுபவத்த ஷேர் பண்ணலாமே. உங்க கிறிஸ்டல் அனுபவத்த. அண்ணா, நீங்க சொல்றது கேட்டப்பயே மெய் செலுத்துட்டேண்ணா. நீங்க கூட இருந்து பார்த்தீங்கல்ல. ஆமா, உண்மையிலேயே இப்போ அது பார்த்தேன். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கல்யாணத்துல இவ்வளவு அது உண்மையிலே என்னால பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைண்ணா. அப்படியே கேட்க கேட்க நாங்க ஒரு நல்ல இடத்துல போய் தான் சேர்ந்திருக்கோம் அப்படிங்கறது உண்மையிலேயே உணர வச்சுட்டீங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு காரணம் நீங்க தான்ண்ணா. உண்மையிலேயே சொல்றேன். நீங்க மட்டும் எனக்கு இந்த கிளாஸ்ல சொல்லலைன்னா நானும் சேர்ந்திருக்க மாட்டேன். நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல நானும் கூட இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. இந்த 3 வருஷமா நான் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, நான் இப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நாள் சரியாகுனா விடுனா அப்படின்ட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது ஜெயிச்சுட்டு நீ ஜெயிச்சுட்ட, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியல. வேற எதுவும் சொல்ல முடியல. உண்மையே அற்புதமா இருக்குதுன்னா, நீ ஜெயிச்சுட்டா எல்லாருமே ஜெயிச்சிருவோம். சரியா? கவலைப்படாத. நான் இருக்கோம், எல்லாருமே இருக்குண்ணா. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்ண்ணா. ஓகே, ஓகே. எனக்கும் கிறிஸ்டல் இருக்கு. எனக்கும் நல்ல பிரச்சனை இருக்கு. எல்லாம் சரியாயிட்டு வந்துட்டு இருக்குண்ணா. எல்லாமே சரியாயிடும். இனிமேல் தாங்க அதை வச்சு பயணிப்போம்ண்ணா. சந்தோஷமா பயணிக்கலாம். இப்ப முதல்ல ஐயாவ பார்த்தீங்க. ஆசை தம்பியாவ பார்த்தீங்க. என்னால பேச என்ன உணர்ந்தீங்க? சந்தோஷமா இருக்குண்ணா. வேற ஏதாவது பேசுனா பேசுங்க. ம். நேத்து வந்திருக்கிற அத்தனை பேத்துக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம்னு ஆசைப்பட்டார் ஐயா. கம்மியா ஆளு வந்துட்டாங்க. சரி, எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் வந்து ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. அதுதான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நம்ம எவ்வளவோ கடலை தேடி நாங்க போயிட்டு இருப்போம். கடல் எங்க இருக்கோ அங்கேதான் நாங்கெல்லாம் போயிட்டு இருப்போம். ஆனா அதிசயம், கடல் நாம் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்கு இல்லைங்களா? அது நடக்காது. அந்த கடல் வந்து நம்ம எடுக்கிறது வர்றதுங்கிறது நடக்காத விஷயம். ஆனா நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஒரு பயன்களை நீங்க அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்ல வர்றேன் நானு. நன்றி ஆனந்தண்ணா, ரொம்ப நன்றி. ஐயாவை நேர்ல சந்திச்சு வச்சதுக்கு. ஆசை தம்பி அவர்களுக்கு அந்த தன்னடக்கம் அப்படின்னு சொல்றதுல ஆசை தம்பியை தான் நாங்க பாத்துக்கணும். அவர் எவ்வளவு ஒரு அற்புதமா ஒரு என்ன ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அது அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துக்கிறேன். அது அருமையில் அருமையா இருக்கு. அவர் நேற்று பார்க்கும்போது தெரிஞ்சது இப்பெல்லாம் ஒரு தன்னடக்கமா எப்படி பேசுறார், பொறுமை, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறது அருமையா இருந்துச்சு. அவங்களெல்லாம் என்ன பார்த்து பேசுறாங்கன்னா உண்மையிலேயே அது நிஜமானே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. நன்றி, நன்றி, நன்றி. இந்த கோவை ஓகே. நன்றி. மாவட்டத்துக்கு வந்து அவங்களை நாங்க சிறப்பா கவனிச்சு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் கிறிஸ்டல் கிட்ட. அவங்க சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷமா சென்னைக்கு போகணும். அவ்வளவுதான். நன்றி, நன்றி அண்ணா. ஓகே. யாராவது நன்றி. பேசுங்க. அடுத்து யார் ஷேர் பண்ணிக்கிறீங்க? உங்க ஐயா கிறிஸ்டல வாங்கி. வணக்கம். வணக்கம், வணக்கம். வாங்க. வெல்கம். நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஐயா. அண்ணனுக்கு ஐயா கொடான கோடி நன்றிகள். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல இவ்வளவு ஒரு சிறப்பா வந்து சித்தர்கள் ஐயா வர வச்சு பண்ணலாம் பெரிய விஷயம். அது ஐயா நேத்து அந்த வகுப்புல பேசும்போது ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, ஆறாந்து என்ன பண்ணாருன்னு தெரியல.
இந்த 35 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் வெளியே வந்து இந்த மாதிரி பேசுறது தான் முதல் முறை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே மெய் சிலுத்துருச்சுங்க ஐயா. இது உங்களுக்கு வந்து அதை நீங்க பண்ண புண்ணியம், உங்களோட முன்னோர்கள் பண்ண புண்ணியம், இதெல்லாம் ரொம்ப சித்தர்களோட கருணை, இறைவனோட ஆற்றல் இல்லாம இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க ஐயா. இது வந்து அதுவும் ஐயாவை நேர்ல சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசமா ஐயா வீடியோல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்போ எது சென்னை போகும்போது எப்போ மீட் பண்ணலாம்னு பார்த்தா அங்க போறதுக்கும் ஐயா மீட் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா நிறைய பேர் சொன்னாங்க. அங்க வந்தாலும் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு இறையர்களும் சித்தர்களும் அருளும் தான் நம்மளுக்கு இது ஏற்படுத்தி கொடுத்துருக்க வாய்ப்பு ஐயா. இது கண்டிப்பா நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி ஐயா வெளியே வந்திருக்காரு. இது நேற்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் அந்த புள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லபடியா நடத்தி கொண்டு வரதுக்கு அந்தந்த சித்தர்களும் ஐயாவும் அருள்வரும் நான் வேண்டிக்கிறேன். அதுவும் இல்லாம எனக்கு உங்க நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கீங்க ஐயா. ஆனா எனக்கு ஆச்சரியம், சாயந்தரம் 5-5:30 மணிக்கு பார்க்கும்போது நீங்க அங்க ரூம்ல இருக்கீங்க. அது நான் அப்போ இவர்கிட்ட கேட்கிற சண்முகத்துல இவர் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சு நேரம் இங்கேயே வந்துட்டாரு இருக்கு, அங்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் போல. அப்புறம் உங்ககிட்டயே கேட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு நான் இங்க வந்தாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் அவ்வளவு பிஸிலையும் நீங்க இங்க வந்து ஐயாவோட அவ்வளவு கேர் பண்ணி நான் ஈவினிங் நைட் 9 மணி வரை இருந்து இது பெரிய விஷயங்க ஐயா. ஏன்னா அந்த காலை முன்னாடி நாள் வந்து ஃபங்க்ஷன் நடத்தி அன்னைக்கு ஈவினிங் நைட் 9 மணி வரையும் இருக்கிறதெல்லாம் நம்மளால முடியாது கண்டிப்பாங்க. ஏன்னா அது 6ஆம் தானுக்கு ஐயாவுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். ஏன்னா நீங்க அந்த சிறப்பா திருமணத்துக்கு நல்லா நடத்தி முடிச்சு ஐயாவையும் வர வச்சு நல்லபடியா நடந்ததுக்கு எல்லாம் இறைவனோட ஐயா வேண்டிக் நான் வர வைக்கவே இல்லை. அவங்க இறைவன் அவங்களா வந்து இறைவனும் இறங்கிட்டாங்க. சித்தர்களும் வர வைத்ததுதாங்க ஐயா. ஆமா, அதெல்லாம் அவங்களெல்லாம் அவங்கதாங்க. உங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்கறதுக்கு அவங்களா கண்டிப்பா இறங்கிட்டாங்க. நம்மளா கண்டிப்பா இறக்கி அழைக்கல. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. அந்த கேசிஎம் அத நம்ம தீபாவளி கிஃப்ட்டுக்கும் நேற்று ஜெகதீஷ் ஐயாக்கு பேர் கொடுத்திருந்தேன். சரி நம்மளே இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடலாங்க. இன்னைக்கு வகுப்புல அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கணேஷ், திருப்பூர். நம்ம அந்த கேசிஎம் அதாவது தீபாவளி கிஃப்ட்டும் நம்ம கிறிஸ்டல் தியானத்தை பத்தியும் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லி ஐயா பேசியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நான் ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன அறிமுகம். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2003 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 20 வயசுலயே பார்த்தீங்கன்னா மனவளக்கலை பயின்று தியானம் அனைத்து வகையான தியானத்தையும் கற்றுக்கொண்டேன். அப்போ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் இருந்துச்சு. தியானம் எடுத்தா ஒரு சின்ன வயசுல இருந்து தேடல் அதிகமா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி சித்தர்களோட வழிபாடு, ஈடுபாடு, அவங்க ஜீவசமாதிக்கு போறது, சித்தர்களை தேடி போறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த மனவளக்கலை பயிற்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சித்தர்களோட ஈடுபாடு அதிகமாயிடுச்சு. எல்லாரோட சித்தர்களோட வரலாறு வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒவ்வொரு சித்தர்களோட வரலாறு படிச்சு அதுல வந்து அந்த அவங்க கொடுக்குற அந்த ஐயாவோட இப்பதான் எனக்கு புரிஞ்சு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. அதாவது சித்தர்கள் எழுதி வச்சு போனது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் அப்படின்னு. இந்த விளக்கம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு புக்ல விளக்கம் இருக்கும். சித்தர்கள் பாடின பாடலுக்கு விளக்கம் இருக்கும். நீங்க திருக்குறள் எடுத்துட்டாவே ஒரு குறளுக்கு பாத்தீங்கன்னா 2-3 விளக்கம் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பவே வந்து சின்ன வயசுலயே சொல்லும் போது இது சித்தர்கள் வந்து பாடல் எழுதி வச்சிருக்காங்க, இதனோட விளக்கம் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. இதுவா தான் இருக்குமா? ஏன்னா இது வந்து எழுதியவர் ஒருத்தர், சித்தர் அந்த பாடல் எழுதியிருக்காங்க. ஆனா அதை வந்து கணிச்சு இந்த இந்த அதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்படி சித்தர்கள் சொல்ல வந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ ஐயா அது கிளாஸ்ல சொல்லும் போது தெரிஞ்சது, அந்த பாடல் யார் பாக்குறாங்களோ அந்த அவங்களோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இது தெரியும். அந்த விளக்கம் வந்து தெரியுங்கிற மாதிரி சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் சொன்னோடனே நான் அப்பவே அது ஏன்னா நான் அந்த விளக்கத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டேன். அதை ஏத்துக்க பக்குவம் இல்லை அந்த டைம்ல எனக்கு. ஸோ அந்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் சரிதானா, இல்ல இது வந்து இதுன்னா இதுக்கு வேற ஏதோ இருக்கும் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும். இந்த புக்ஸ் படிக்கும் போது மகரிஷி ஐயாவோட அங்க நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா கையிலேயே தீட்சை வாங்கி மனவளக் கலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியரா பாத்தீங்கன்னா சிறிய வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனவளக் கலை வந்து பயில ஆரம்பிச்சு தியானத்தை கிட்டத்தட்ட இப்ப 23 வருஷமா அந்த தியான பயிற்சியிலையும் நிறைய தேடுதல் இருந்துச்சு. அது அப்படியே ஆண்டி வேலை ஒவ்வொன்றா கொண்டு வந்தேன். பட் இங்க இந்த வகுப்பு நம்ம கர்மாற்றல் சிகிச்சை வகுப்புன்னு எனக்கு யாரும் இன்ட்ரோலாம் யாருமே கொடுக்கல. யாரும் நண்பர்கள் மூலமாவோ அப்படிலாம் வரவே இல்லை. நான் வந்து ஒரு குரூப்ல இருக்கேன். அந்த பக்தி இன்ஃபினிட்டி சாய் செந்தில்ங்கிற குரூப், அவரோட சேனல் குரூப்ல வந்து லாகின் பண்ணி உள்ள இருக்கேன். போன ஜூன் 4ஆம் தேதி அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா
கிறிஸ்டல் போட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி இந்த வகுப்பு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கிறிஸ்டல் என்னடா புதுசா இருக்கு, கிறிஸ்டல் தியானம்னு நியூவா இருக்கு. நம்ம தியானத்துக்கு வந்து தேடிட்டு இருக்கோம், ஒரு தியானமா என்னென்ன தியானம் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. இது என்னடா புதுசா இருக்கு கிறிஸ்டல் தியானம் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம டெக்னாலஜி வளர வளர அடுத்து ஒரு இது வருது, சரி ஓகே அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகி கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த குரூப்ல மறுபடியும் போடுறாங்க, இன்னைக்கு வேளச்சேரியில வந்து பவர் சப்ளை இல்லாதனால கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வகுப்பு நாளைக்கு மாற்றி வைக்கப்படும். முதல் நாளே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாம் வந்து எனக்கு தெரியல என்ன டீட்டெயில்ஸுங்கிறது தெரியல. ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறோம், அந்த அன்னைக்கு பிரேக் ஆகுது. சரி ஓகே அடுத்த நாள் மறுபடியும் போஸ்ட்பாண்ட் ஆகுது. சரி ஓகே நாளைக்கு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்றேன். உள்ள வந்து அட்டன் பண்றேன், ஐயா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாளா ஒரு கிட்டத்தட்ட வேதாத்திரி மகரிஷி ஐயா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட ஐயாட்ட நேரத்துல பேசும்போது சொன்னேன், ஒரு குரு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க ஐயா, நான் தேடுதல் நிக்கவே முடியல, எங்களுக்கு நீங்க குருவா வந்தது வரப்பிரசாதங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 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 இதுல வந்து நம்ம குரு ஒரு ஃபைன் பண்ணி அந்த குருவை தேடி பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. இப்ப இருக்கிற நீங்க குருமார்கள் நான் நிறைய மெசேஜ்ல போட்டிருப்பேன். நீங்க நிறைய குருமார்கள் பாத்தீங்கன்னா ஒப்பனா சொல்லலாம். ஏன்னா மணி மோட்டிவ்ல இருக்காங்களே தவிர நம்மளுக்கு என்ன, அதாவது தாராளமா குருதட்சணை இல்லாம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அது வந்து இலவசம். நான் தான் ஒரு 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 ஆதங்கமா கூட போட்டிருந்தேன், இலவசமா ஐயா கொடுக்கறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட மதிப்பு யாருக்கும் தெரியலையோங்கிற போய் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட குருதட்சணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் 5000 10,000 50,000 1,00,000 எல்லாம் கட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா கத்துக்குங்க, நான் இது சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன்னு சொல்லி எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்பதான் வந்து நான் இந்த ஒவ்வொன்றா இந்த 9 மந்த்ஸா 9 மாசம் ஆச்சு. இந்த மாசம் 9 மாசம் ஆகுது இந்த குரூப்ல. நான் அந்த 90 நாளா பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் ஜூம் வகுப்புல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரையும் அப்படியே போயிட்டு இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பத்தி ஐயா பேசும்போது சரி ஓகே கிறிஸ்டல் எப்பயும் நான் ஐயாட்ட பேசி வாங்கணும்னு சரி அப்பாயின்மெண்ட் வந்து டிசம்பர்ல போடுறேன். 6-7 மாசமா நான் அந்த யூடியூப்ல எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஒரு சின்ன வயசுல இருந்தே என்னோட விஷயம் என்னன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டோம், ஒரு ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அந்த விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உள்ள டீப்பா நம்ம போக மாட்டோம். போனா அதனோட அடியாளம் வரை தெரிஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது. அப்ப தியானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தியானம் செஞ்சு அதை பத்தி சொல்லலாம். தியானத்தை பத்தி அந்த சப்ஜெக்ட் வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேங்க. ஏன்னா அந்த கிறிஸ்டல் தியானம் பண்ணும்போது சோ அந்த தியானத்துக்கு மூலமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிரோம்னா தியானம் பண்ணா எல்லாமே கிடைச்சிரும். நிறைய இப்ப இருக்கிற மக்களோட மனநிலை என்னன்னா தியானத்துல மெடிடேஷன் பண்ணா நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்க முடியுமாங்க. பட் நீங்க அப்படி யாரும் அந்த மாதிரி நினைச்சு யாரும் நம்ம வந்து தியானம் பண்ணவே கூடாது. நீங்க தியானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அது மிகப்பெரிய விஷயம். அது என்னன்னா நீங்க எனக்கு இது பொன் வேணும், பணம் வேணும், இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உட்காந்து தவம் பண்றதுங்கிறது தியானம் பண்றதுங்கிறது அது சரியான முறை இல்லை. அதே மாதிரி நிறைய நீங்க யூடியூப் வீடியோலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா நீங்க குருமார்கள் இல்லாம பண்றது வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயம். நீங்க இந்த குண்டலினி சக்தியை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த சக்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல நிறுத்தி பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா குருமார்களோட துணை எல்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். எந்தெந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது குருமாரோட அட்வைஸ். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க புருவத்தை கவனிங்க, அந்த புருவ மத்தியில இருக்கிறத கவனிங்க அப்படிங்கிற நிறைய சொல்லுவாங்க. பட் நீங்க அதே மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகுன்னா இடையில ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஆறானந்த ஐயா சொல்லி தராது கிளாஸ்ல கூட. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் பைத்தியம் முடிச்சுட்டு இருக்காங்கன்னு. அதாவது நீங்க வெறும் புருவத்தை மட்டும் கவனிச்சு நீங்க ஆகினா சக்கரத்துல வந்து உங்களோட சக்கரம் லாக் ஆகி அங்கேயே நின்றுச்சுன்னா நீங்க நிறைய உங்களுக்கு ப்ரெஷர் டென்ஷன் கோபம் அதிகமா வரும். நீங்க இந்த ஆகினா சக்கரத்துல வந்து அந்த புருவமத்தையே கவனிச்சுட்டு அதுக்கு சாந்தி பண்ணணும், சாந்தி தவம் பண்ணணும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சக்கராஸ் வந்து வச்சு பண்ணும்போது ஒவ்வொரு குருமார்கள் துணை இல்லாம இது பண்ணும்போது பெரிய தொந்தரவு ஆயிடும். இப்ப நான் அறிமுக பயிற்சியில பாத்தீங்கன்னா எனக்கு ஆகினா தீட்சை கொடுத்தாங்க. என்னோட அனுபவமே இருக்கு. ஆகினா தீட்சை கொடுத்தாங்க. ஒரு வாரம் கழிச்சுதான் சாந்தி தவம் கொடுப்பாங்க. சோ எனக்கு ஆகினா வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி சக்தி எடுத்து ஆகினால கொண்டு வச்சுட்டாங்க. நான் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து 21 வயசுங்க போதுங்க எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜி இருக்கும். அந்த
ஒரு ஈடுபாடு தானேங்க. ஈடுபாடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சக்தியை கொண்டு வந்து வைக்கும் போது அவங்க அந்த உணர வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களா பண்ணுவாங்க. அது பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைச்சது. சோ நான் என்ன பண்ணிட்டேன், குண்டலினி சக்தி வந்து ஆரம்பத்துல நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி அது ஓவரா பயன்படுத்திட்டேன். அந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரம் கேப் எனக்கு. அந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா அது நான் அதிகமா பண்ண நான் சாப்பிட்டதெல்லாம் வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. தலையெல்லாம் பாரமா வச்சு கோவம் வர ஆரம்பிச்சு. ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இதேதான். என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வர ஆரம்பிச்சிரும். என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வர ஆரம்பிச்சிரும். எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா எனக்கு அந்த ஆகினா சொல்லிக் குடுத்துருக்காங்க. 1 வாரம் கழிச்சு தான் அது சாந்தி தவம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அவங்க எதுவுமே சொல்லல. சோ அப்போ வந்து அந்த 1 வாரத்துல பாத்தீங்கன்னா, வாமிட், வாமிட், வாமிட் இப்படியே என்ன பண்ணாலும் இல்ல. ஒரு டாக்டர்ட்ட போய் செக் பண்ணாலும் ஒண்ணும் கிளியரா எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தவமயத்துக்கு சாயந்தரம் ஒரு நாள் அந்த சாந்தி தவம் பண்றதுக்கு தவத்துக்கு முன்னாடியே போய் அங்க போய் மன்றத்துல போயிட்டு கேட்கும்போது, ஐயா அது வந்து பாத்தீங்கன்னா சாந்தி தவம் பண்ணா சரியா போயிடும்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஒரு குரு எனக்கு தீட்சை கொடுத்தவர் வந்து உட்கார வச்சு எனக்கு சாந்தி தவம் பயிற்சி குடுக்குறாரு. சாந்தி பண்ணி குடுக்குறாரு. சோ அவரு வந்து அந்த குண்டலினி சக்தியை வந்து சாந்தியில வச்சு பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம், அடுத்த 10 எனக்கு 10 டூ 10ல இருந்து 20 நிமிஷத்துல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. போய் நான் சாப்பிடுறேன் எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குருமார்கள் இல்லாம பண்ணக்கூடிய விஷயம் நெறைய வந்து தப்பான விஷயம். இப்ப வெறும் புருவத்த மட்டும் கவனிச்சுட்டே இருந்தா, நீங்க ஆரானந்ததி சொன்ன மாரி வந்து பைத்தியம் பிடிச்சா சுத்தணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இல்லாம ஒவ்வொரு சக்கரம் நீங்க சுவாதிஷ்டானத்திலயோ, அந்த இடத்துல வந்து சுவாதிஷ்டானத்துல வச்சு நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் 2 நிமிஷம், 3 நிமிஷம் மேல பண்ணக்கூடாது. நீங்க ஆஸ்துமா, வீசிங் இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுன்னா, எச்சா அவங்களோட ஆஸ்துமா, வீசிங் அதிகமாகும். ஏன்னா அது நீர்மையம். நீர்மையத்துல நீங்க வந்து சக்தி அதிகமா வச்சு பண்ணும்போது, அடுத்து அ அ மத்த பிரச்சனைகள கொண்டு வரும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா, அ குண்டலினி சக்தி கரெக்ட்டா குருமார்களோட பண்ணணும். இப்ப நீங்க இப்ப அந்த குருமார்கள் ப்ராப்பரா பண்ணி குடுக்குறாங்களா? அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இருக்காங்க. பட் அந்த ரொம்ப சொற்பமா இருக்காங்க. அது வந்து நீங்க நேர்ல போய் பண்ணணும். ஆன்லைன்ல எடுத்து குடுத்து பண்றதுல ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதையுமே பண்ண வேண்டாம். ஐயா ஒரு வார்த்தை அந்த ஒரு 10, 20 நாளுக்கு ஒரு கிளாஸ்ல சொன்னாரு. "1 நிமிடத்தில் தியானம் செய்ய கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க ரெடியா?" அப்படின்னாரு. அப்போ நீங்க ஒரு விஷயம் நெறைய புரிஞ்சுக்கலாம். தியானம் வந்து 1 நிமிஷத்துலயும் பண்ணலாம். 1 நாள் முழுக்க பண்ணலாம். ஆனா 1 நாள் முழுக்க பண்ணி உட்கார்ந்து நம்ம வந்து கை வலிக்க, கால் வலிக்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறது என்ன யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். தியானம் பண்ணி நீங்க அந்த இது என்ன சொல்றதுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்வமலை அப்படியே நம்ம உட்கார்ந்த இடத்துலயே வந்து பொழிஞ்சிரும். நெறைய பேர் அப்படி நெனச்சு போறது அ தப்பான விஷயம். ஸோ தொடர்ந்து பண்ணணும் தியானத்த. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 மாசத்துல எனக்கு கரெக்ட்டா நான் வந்து ஐயாட்ட அப்பாயின்ட்மென்ட் போட்டு ஆசை தம்பி ஐயாட்ட எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு பேசுவேன். ஐயா அ ஜஸ்ட் நான் வேணும்னா இன்னைக்கு ஏதாவது கருணை காட்டுவீங்களா? இன்னைக்கு ஐயாட்ட அப்பாயின்ட்மென்ட் கிடைக்குமா? அப்படி வந்து பேசிட்டு இப்படி நான் எனக்கு கணவன் மனைவி இருவருக்கும் பாருங்க நம்ம வந்து முதல் நேத்து கூட ஐயாட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் நேர்ல பார்க்கும்போது, அ கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்புக்கு முதலா நான் கொண்டு வந்த பெர்சன் என்னோட மனைவி. நீங்க அ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வராம, வெளிய இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வரும்போது, தாராளமா பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நீங்க வெளிய போக ஆரம்பிச்சா தான் சரியா இருக்கும். இப்ப என்னோட மனைவி இப்ப நான் இத வாட்ச் பண்ணி 2, 3, 4 மாசமா பார்த்துட்டு இருக்கேங்க. 1 மாசம் ஃபுல்லா நான் காலையில எந்திரிச்சு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவ காலையில எந்திரிக்கக்கூடிய பெர்சன் கிடையாது. நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து ஏன்னா என்னோட பணி அப்படி. நான் 11, 12 மணி வரையும் என்னோட ஒர்க் இருக்குங்க. முடிச்சுட்டு எந்திரிக்கும்போது 6, 7 மணி ஆயிடும். பட் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கானே, என்னமோ பண்றானே இவன். அப்படின்னு சொல்லி அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவா அவங்களுக்கு எடுத்து குடுத்து ஏன்னா, யாருக்கு குடுத்தாலும் அந்த டீட்டெயில் கரெக்ட்டா குடுக்கணும். மனைவி குடுத்தாலும் சரி, நண்பர்கள் குடுத்தாலும் சரி, ஒருத்தர் குடுத்தாலும் கரெக்ட்டா குடுத்து உள்ள கொண்டு வரணும். ஸோ அப்ப நான் இன்னும் அந்த வீடியோ ஐயாவோட பேசினது எல்லாமே அந்த ஒவ்வொன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு உண்டானது. அதே மாரி கந்த சஷ்டியோட விளக்கம் வந்து பேசியிருந்தாரு. ஏன்னா நாங்க வந்து அதுனா அந்த முருகரோட இதுல பார்த்தீங்கன்னா, நாங்க தீவிரமா இருக்கோம். அதுக்காக வந்து இதுல வந்து ஆன்மீகத்த நாங்க எதுவுமே கொண்டு வரல. அவரும் ஒரு சித்தர்கள் தான் அப்படிங்கிற மாரி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கந்த சஷ்டி விளக்கம் கொண்டு வரும்போது எனக்கு அது இவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நாங்க வந்து எங்க கோயிலுக்கு போனாலும் நாங்க வந்து வேண்டுதல் வைக்கிறதோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வேணும், இப்படி வேணும் எதுவுமே கேட்க மாட்டோம். கோயிலுக்கு 2 பேருமே போவோம். கணவன் மனைவியா போவோம். போயிட்டு எல்லா பிரகாரம்லாம் சுத்தி வந்துட்டு ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து அமர்ந்துட்டு கண்கள மூடி 20, 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, கந்தசஷ்டி தியானம். நான் அது கந்தசஷ்டி தியானம்னே சொல்லுவேங்க. அப்படியே வந்து மனப்பாடமா இருக்கும். நாங்க அந்த கந்தசஷ்டிய ப்ராப்பரா படிச்சு முடிச்சு, அ திருப்புகழ் பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் படிச்சு, வேல்மாறல் படிச்சு இது எல்லாமே மனப்பாடமா இருக்கும். நாங்க படிச்சு முடிச்சு, சாமி கூட எந்திரிச்சு வந்துட்டே இருப்போங்க. அவ்வளோதாங்க. வேற எந்த வேண்டுதலோ எதுவுமே வைக்க மாட்டோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது கந்தசஷ்டி விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டீட்டெயிலா ஐயா குடுத்திருந்தாரு. இந்த மாரி விஷயங்கள ஒவ்வொன்னா வந்து அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பு பத்தி எடுத்து சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா,
உள்ள வர ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அவங்களும் எங்களோட சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சார் கிறிஸ்டல் வாங்க ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் போறோம். நான் மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தேன் ஐயாட்ட. அப்புறம் மறுபடியும் அவங்க நானும் எனக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்படின்னா எனக்கு கிறிஸ்டல் வேணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தம்பி ஐயாட்ட மறுபடியும் அவங்க சுதாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வந்து அவங்களுக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து பதிவு பண்ணேன். ஸோ அப்போ வந்து இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இப்போ போன மாசம் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி உள்ள கொண்டு வந்தாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டு வந்தாலும் ப்ராப்பரா கொண்டு அதே மாதிரி 3 டைம் சொல்ல வேண்டாம். 3 டைம் ஐயா சொல்ற நான் சின்ன வயசுல அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னோட ஒர்க்லயும் சரி என்னோட பிசினஸ்ல என்னோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நான் உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஒரு 3 டைம் சான்ஸ் கொடுப்பேன். எப்பயுமே ஒரு சான்ஸ் வந்து 3 டைம் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு திட்டுறதோ அதெல்லாம் அந்த அந்த கான்செப்டே இல்லை. ஏன்னா நான் வந்து 2004க்கு முன்னாடி இருந்த அந்த ஜென்ரேஷன் வேற. ஸோ 2004க்கு அப்புறம் நான் என்னோட கேரக்டர்லாம் மாத்திட்டேன். 2004க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் முடிச்சு அடுத்த ஒரு 10 நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாமாவோட கம்பெனில வந்து ஜாப்ல வந்து மேனேஜரா சிட்டிங் வர. அதாவது காலேஜ் முடிச்சு ஒரு 10 நாள்ல திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமாவோட கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி உள்ள வரும். காலேஜ் முடிச்சு வரும்போது அந்த ஒரு எனர்ஜி அந்த எந்தூசியாசம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோபம் அதிகமா இருக்கும். எனக்கு கோபம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஒர்க் பண்றவங்களை அடிக்கிறது இல்ல திட்டுறது தலைகளா நடக்கும். அப்ப என்னாச்சு எனக்கு அந்த ஒரு 1 இயர்லயே பாத்தீங்கன்னா, என் ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மருகு வர ஆரம்பிச்சுருச்சு. அதாவது நம்ம கோபம் அதிகமாக அது பல வகையில வெளிப்படும் சொல்லுவாங்க. அப்போ ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்ணுகிட்ட எல்லாம் மருகு வர ஆரம்பிச்சுருச்சு. ஆ அப்படி பயங்கர டெரராவே இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி. அதுவும் இல்லாம நைட் தூக்கம் இருக்காது. 2 மணி வரையும் 3 மணி வரையும் ஆஃபீஸ்ல இருந்துட்டு மறுபடியும் காலையில வந்து 6 மணிக்கு உள்ள போம்போது, அந்த டிப்ரஷனு எல்லாம் சேர்ந்து ஒரு 3, 4 வருஷம் பாத்தீங்கன்னா, ஆ பயங்கரமா இருக்கும். அதுல தான் என் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மனவளக்கலையில வந்து 2004ல கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 2003 ஆகஸ்ட்ல வந்து என்னை கொண்டு போய் இணைக்கிறாரு. ஆகஸ்ட்ல இணையறாரு. நான் வந்து அடுத்த 2004 கிட்டத்தட்ட 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பயிற்சி முடிச்சு, உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து தவமயத்துக்கு போய் காலையில டெய்லி 4 மணிக்கு போயிட்டு, அங்க உடற்பயிற்சி அ ஆசிரியரா பணியாற்றினா சேவை செய்து, எல்லாம் காலையில இந்த 20 வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க. 20 வயசுல எல்லாரும் எப்படி இருப்பாங்க? என்ன மாரி அதாவது ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும். அப்படி என்ஜாய் பண்ணணும், இப்படி என்ஜாய் பண்ணணும். அ அது கண்டிப்பா இளம் ரத்தம் தானே. அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறது இல்லாம, இந்த மாரி சேவை செய்யறதுக்கும், ஒவ்வொரு தவமையத்துக்கும், ஆழியார் போய் அங்க ஸ்டே பண்றது. ஐயா மகரிஷி வேதாத்திரி மகரிஷி ஐயா கையாலே பக்கத்திலேயே உட்கார்ந்து, அவரோட அந்த எண்ணம் ஆராய்தல், அந்த விஷயம் அவரோட விஷயங்கள்லாம் உள்வாங்கி கிரகித்து, நெறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நெறைய ஒரு வெளிக்கொண்டான தவங்கள்லாம் நெறைய இருக்கு. மனோன்மணிய தவம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயா நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மனோன்மணிய நெறைய பேர் இந்த மனவளக்கலையில இருக்கு பயின்றவங்க நெறைய பேர் உள்ள இருப்பீங்க. மனோன்மணிய தவம்னு ஒண்ணு இருக்கு. அது பெரிய ஆசிரியர்கள், மூத்த ஆசிரியர்கள் கூட தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த தவம் பண்ணும்போது நீங்க சாப்பிடவே வேண்டியதில்ல. இந்த மாரி தவம் பண்ணும்போது நம்ம சாப்பிடவே வேண்டியதில்ல. ஸோ அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப 10 நாள் சாப்பிடாம இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது. அப்போ அந்த மாரி இருக்கும்போது என்னன்னா, இல்லற வாழ்க்கையில இருந்துட்டு ஆன்மீகத்துல இருக்கணும். இந்த மாரி கான்செப்ட் அவரோட கான்செப்ட் எல்லாமே இப்படித்தான் இருந்துச்சுங்க. இல்லற வாழ்க்கையில இருந்துட்டே ஆன்மீகத்துல இருக்கணும். 2வது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் அதாவது மனதை அடக்க நினைத்தால் அலையும். மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும். இதுதான் வந்து அந்த தியானத்தோட முக்கியம். அவரு சொன்ன பாயிண்டே இதுதான். நம்ம வந்து உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து அப்படியே கண்ண மூடி உட்கார்ந்துட்டு, ஆ நீ அடங்கு அப்படியே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சொல்றத எல்லாமே கேட்டுறணும். நாம நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கணும். நம்ம மனமும் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது நடக்கவே நடக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு பயிற்சி தான். இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, என்னோட தியானம் நீங்க எப்படி இருக்குன்னா, தியானத்துக்கு வந்து அ அந்த கிறிஸ்டல் தியானத்த வந்து கடைசியா வந்து சொல்லிட்டாங்க. தியானத்த வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். நெறைய பேர் சொல்லுவாங்க, அது கிடைக்குது, இப்படி கிடைக்குது, அது பண்ணணும், இது பண்ணணும், அங்க போகணும், தியானத்துல போனா அவர்ட்ட பேசலாமா, இவர்ட்ட பேசலாம். எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க வந்து தியானத்த பயிற்சி பண்றதுக்கு நீங்க கிறிஸ்டல் தியானம் பண்ணீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம்லாம் பண்ணவே வேண்டியதில்ல. நான் இப்பலாம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல வந்து என்னோட தியானத்த அந்த ஐயா சொன்ன மாரி 20 மினிட்ஸ் அதிலேயே முடிச்சுக்கிறேங்க. அதாவது சிவராத்திரிக்குலாம் நாங்க சிவராத்திரிக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். எங்க கோயிலுக்குலாம் எங்கேயும் போமாட்டோம். எந்த கோயில் போனோம் நாங்க அப்படியே கோயில் போற மாரி இருந்தாலும் ஒரு டைம் தான் போவோம் ஒரு கோயில். திருப்பதி நாங்க 40 வருஷம் கழிச்சு ஒரு டைம் போனோம் அவ்வளவுதான். எந்த கோயில் போனாலும் திருவண்ணாமலை நான் ஒரு டைம் தான் போயிருக்கேன். கரெக்ட்டா டிசம்பர் திருவண்ணாமலை போயிட்டு வந்து அந்த கிளாஸே அட்டெண்ட் பண்றேன். ஒரு டைம் தான் திருவண்ணாமலை அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது. கோயில்ங்கிறது எங்களோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வழிபாடு அதிகமா போகல. எந்த கோயிலுக்குமே போகல. இருந்த இடத்துல இருந்தே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது கிரகிச்சுட்டோம். நான் இப்ப வந்து கந்தசஷ்டி தவம் சொன்னேன்லங்க. இப்ப நான் கிறிஸ்டல் வச்சுட்டு அந்த கந்தசஷ்டி பாடல் பாட ஆரம்பிச்சேன்னா, நான் அறுவடைக்கும் போயிட்டு வந்துருவேன். ஆனா நான் போகக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இருக்கக்கூடிய
அந்த முருகன் கோயில் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எங்க ஆறானந்த கையெல்லாம் ஐயாக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இங்க மருதமலையில பாம்பாட்டி சித்தர், சென்னிமலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாக்கீசர், சிவன்மலையில சிவவாக்கி சித்தர், இங்க நம்ம பழனி போயிட்டா சொல்லவே வேண்டியதில்லை கணக்கம்பட்டியார், அப்புறம் பாத்தீங்கன்னா போக சித்தர். இந்த ஒரு 10 11 11 13 மாசம் நான் பௌர்ணமி ஐயா நேற்று சொல்லிட்டு இருந்தேன். பௌர்ணமி கிரிவலம் போறதுக்கு பழனி ரெகுலரா போயிட்டு இருந்தேன் பௌர்ணமிக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நான் மெயினா போய் உட்கார்ந்த இடம் வந்து புலிப்பாணி சித்தர் ஐயாவோட இடம். அங்க போய் வந்ததுன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ புலிப்பாணி சித்தர் ஐயா வழி வந்த வகையில வந்து அதை இன்ட்ரோ கொடுக்க டாக்டர் ஐயா வந்து அந்த வழியில வந்திருக்காங்கும் போது அவரோட குருமார்கள் வந்த வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அப்ப நான் அதை யோசிக்கும் போது அது ஒரு கனெக்டிங் வந்து இருக்கு பாருங்க. நான் வந்து பழனியில இதுக்கு முன்னாடி எல்லாம் பழனி போவோம், நேரம் மேல போவோம், கீழே வருவோம், நேரம் வீட்டுக்கு வருவோம், அதான் இதுதான் நடக்கும். ஆனா இந்த ஒரு 2 வருஷத்துல அந்த அந்த இடத்துல புலிப்பாணி சித்தரையாவோட இதுல போய் நாங்க வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் மனைவியில போவோங்க. அப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த அந்த 10 மாசம் வந்து அந்த போனதுல வந்து அவரோட வழியில ஏதோ எனக்கு இறைசக்தி வந்து வழிகாட்டி இங்க உள்ள கூட்டிட்டு வந்து, ஏன்னா யாருமே எனக்கு இன்ட்ரோ கொடுக்கல. நீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கன்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு யாருமே அந்த இன்ட்ரோ கொடுக்காம நான் உள்ள வந்து 9 மாசமா கவனிச்சு 9 மாசத்துல 6 மாசம் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத கத்துக்கிட்டு அடுத்து 3 மாசம் அந்த பயிற்சி கிளாஸ்ல அட்டன் பண்ணி டைரக்டா வந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டல் எனக்கு கிறிஸ்டல் ஒன்னும் கைக்கு வரல. தீபாவளி கிஃப்ட் கரெக்டா போகி போகி பண்டிகை அன்னைக்கு வருது. இங்க நம்ம கேலண்டரும் தீபாவளி கிஃப்டும் போகி பண்டிகை அன்னைக்கு வருது. அந்த ஐயா என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மெடிசன் எடுக்கும் போது செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த டைம்ல எடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நம்மளுக்கு ரீச் ஆகுது. கேலண்டர்ல உடனே எடுத்து மாட்டியாச்சு. நாளைக்கு வந்து பொங்கல், வியாழக்கிழமை. சோ முதல் முறையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேசியம், அதுவும் கேசியம் தான். எல்லாமே நம்ம கேசியம் நினைச்சு சாப்பிடணும். தீபாவளி கிஃப்ட் நீங்க நினைச்சு சாப்பிட வேண்டாம், அதுவும் கேசியம் தான். ஐயா வந்து கேசியம் பல வகையில சொன்னாரு அந்த லாஸ்ட் வீக் பேசும்போது. எல்லாத்துக்கும் தனித்தனி கேசியம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த கேசியம் கையில வந்தோடனே வச்சுட்டு எமர்ஜென்சி பில்ஸை வந்து சித்தர்களோட போட்டோ தான் வச்சிருக்கேன். அந்த போட்டோ பேக் சைடு வச்சுட்டு எமர்ஜென்சி பில். ஸோ எமர்ஜென்சி பில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வைக்கல. என்னன்னா முன்னாடினா கண்ணு தெரியணும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பயன்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு கேசியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி கிஃப்ட் சிதறல் போட்டோ முன்னாடி வந்துட்டு நன்றி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோடனே ஒரே சந்தோஷம். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு தை 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில எந்திரிச்சு அந்த நம்ம தீபாவளி கிஃப்ட் எடுத்து 4 பேருமே, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும்ல குடும்பத்தோட, நான் எனது மனைவி குழந்தைகள். குழந்தை இப்பவும் கேட்பாங்க, இல்ல தங்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும் ஒரு டைம் சாப்பிட்டா போதும். ஐயா வந்து ஒரு மாத்திரை எடுத்தா 72 மணி நேரம் அந்த பவர் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. ஆனா அந்த 72 மணி பவர் இருக்குங்க. எனக்கு என்னோட இந்த ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரையும் ஏ ஆனந்தனுடைய அந்த பற்றற்ற வாழ்க்கையை பத்தி பேசும்போதுதான் அந்த சப்ஜெக்ட்லாம் நாங்க பேசி நம்ம குரூப்ல வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். சோ அந்த பற்றற்ற வாழ்க்கை இருக்கணும், எப்படி பழகி இருக்கணும்னு சொல்லி இருந்துட்டு இருந்தேன். 42 வருஷம் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக் ஓவர் பண்ணி நானே இண்டிவிஜுவலா எடுத்துக்கலாம். அதாவது என்ன நம்பி வந்தவங்களுக்கு யாரும் நம்ம வந்து நானா எடுத்த முடிவு அது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம எடுத்துக்கணும். மத்தவங்க நம்மளால சஃபர் ஆகக்கூடாது. அதாவது என்னோட கான்செப்ட் இப்படிதான். அதாவது ஒரு பைக் வந்து நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட்ல நிறுத்தினாலும் அந்த பைக் நிறுத்துறதுனால மத்தவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் என்னோட இருக்கும். அதாவது சுயநலத்தை விட எனக்கு பொதுநலம் அதிகமா இருக்கும். ஒரு டிராபிக் சிக்னல் நின்னாலும் அந்த இடத்துல வண்டி எதுவுமே இல்லைன்னா நின்றுதான் போவேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிசிப்ளின் அந்த ஒழுக்கது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஐயா ஆசிரியர் சொல்லியிருக்காரு, ஒரு சப்ஜெக்டா பேசலாம்னு சொல்லியிருக்காரு. தனித்தனியா நோட் பண்ணி வச்சு நீங்க வகுப்பு எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகுப்புல வந்து நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அதே மாதிரி உணவு முறை 33 வயசுல அப்பாவுக்கு சுகர். ஸோ நிறைய பேர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெனட்டிக்கா வந்து சுகர் ஆரம்பிச்சிடும். அப்பா வந்து என்னோட 18 வயசுல சுகர் அதிகமாகி காலில் விரல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து, பட் எல்லாம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டோம். ரெடி பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விட்டு 10-15 நாள் நல்லா இருந்தார் தோட்டத்துல. நாங்க இங்க தோட்டம் எங்களோட சொந்த ஊர் தருமபுரி. ஐயாவோட மண்ணில் பிறந்ததுக்கு நான் வந்து புண்ணியம் செஞ்சிருக்கோம். ஐயாவும் அங்கதான் பிறந்திருக்காரு தருமபுரியில. இப்போ இங்க அவினாஷி வந்து அம்மாவோட ஊர், அப்பாவோட ஊர் தர்மபுரி. இதுதான் விஷயம். இங்க இங்க வந்து செட்டில் ஆகி 40 வருஷம் ஆயிடுச்சு. அவினாஷி வந்து செட்டில் ஆயிடு. அப்போ அப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி தோட்டத்துல வந்து நாங்க விட்டுட்டு வரோம். அப்பாவோட அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 96 வயசு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்காங்க. பையன் மேல ஒரு அக்கறை தானே. பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு கரைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கும் அது தெரியல. சரி கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிடும்போது சுகர் இருக்கும் போது இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களும் அந்த கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
சாப்பாடு. சாப்பாடு அது வந்து வேற மத்தபடி காலையில எழுந்திரிச்சோனே கரைச்சு குடுக்குறது. இதே 2 நாள் 3 நாள் ரொட்டீன் போக போக என்னாச்சுன்னா, சுகர் அதிகமாகி அ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, அவரோட இயற்கை எய்தியானாரு. அப்போ எனக்கு கரெக்ட்டா 18 வயசு. அ 18, 19 வயசு இருக்கும் அவ்வளோதான். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வருது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாம் நாங்க இப்ப தான் ரெடி பண்ணிட்டு வந்தோம். என்ன பிரச்சனை அப்டின்னதும், அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. வாங்க, வாங்க. என்னோட உள்ளுணர்வு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உள்ளுணர்வு அந்த வயசுலயே சொல்லுது பாருங்க. இல்ல, இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க. அவரு ஏங்கம்மா பொய் சொல்றீங்க? இறந்துட்டாருன்னா இறந்துட்டாரு சொல்லுங்க. நான் ஒண்ணும் இப்ப இது பண்ண மாட்டேன். எனக்கு ஏதோ உள்ளுணர்வு தோணுது அப்டிங்கிற மாரி கேட்கிறேன். இல்ல நீங்க வாங்க நேர்ல வாங்க சீரியஸா இருக்கேன். சீரியஸா இருக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நான் இங்கிருந்து தர்மபுரி வரணும்னா, நாங்க திருப்பூர்ல இருக்கேன். தர்மபுரி வரணும்னா, கிட்டத்தட்ட 7, 8 மணி நேரம் ஆகும். ஸோ நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நான் பின்னாடியே வந்துர்றேன். ஏன் அதுக்கு அ இவ்வளோ பதட்டம்லாம் பட வேண்டாம். நேர்ல போங்க அப்படின்னு சொல்றேன். மறுபடியும் திருப்பி திருப்பி இதே விஷயத்தையே சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன். தெளிவா எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு உணர்த்துதுங்க. நீங்க எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கம்மா. அப்படிங்கிறேன். இல்ல இந்த மாரி சரி தவறிட்டாரு சொல்றீங்களா? சரி நான் இதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணி, நான் இங்க வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்க இருக்கவங்கள நான் கூட்டிட்டு வரேன். எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிடுறேன். என்ன நீ ஒண்ணுமே பதட்டம் இல்லாம பேசுற? என்ன பண்ண முடியும்? ஆ அவரே எனக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. சின்ன வயசுலயே சொல்லிக் மனிதனா பிறந்தா பிறப்பு, இறப்பு இந்த 2ம் நான் அந்த பாயிண்ட்லயே சொல்லியிருப்பேன். அந்த பற்றற்ற வாழ்க்கையில் இருக்க சொல்ல, மனிதனா பிறந்தா பிறப்பு, இறப்பு 2மே இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட அந்த ஆசிரியரும், அப்பாவும் சொல்லி வளர்த்திருக்காங்க. ஸோ இன்னும் மன வருத்தம் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அப்பா தவறுங்கிறது பெரிய விஷயம் தான். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந் என்ன பண்ணணும்? அந்த அந்த சமயத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத எடுத்து, எல்லாத்தையும் அப்பா, அம்மாவ இங்கிருந்து எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பக்குவங்கள் வரது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அந்த இடத்துல இருந்து பொறுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சு, பக்குவங்கள் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அப்ப மனம் அப்ப எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு அந்த மாரி பாயிண்ட் கிளாஸ் எடுக்கும்போது இதுதான் பிரச்சனைங்க. அப்ப அந்த டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நின்னு போறது. ஆ குழந்தைகளுக்கு டிசிப்ளின் சொல்லிக் குடுக்குறது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். நம்மளால மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நான். மத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நீங்க காம்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, வண்டி கொண்டு வந்து அப்படியே சென்டரா நிறுத்திட்டு போயிருவாங்க. கார் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரா நிறுத்திட்டு போயிருவாங்க. 2 கார் நிறுத்தலாம், 4 வண்டி நிறுத்தலாம். பட் சென்டரா அப்படியே நிறுத்திட்டு போயிருவாங்க. ஆனா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ப்ராப்பரா நிறுத்தி, இன்னொரு இது நிறுத்தலாம், 2 வண்டி நிறுத்தலாம் அப்படிங்கிற மாரி நிறுத்தி, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிப்ளினா மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்காக சொன்னேன். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதே மாரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் சான்ஸ் குடுப்போம். 3 டைம் மேல இந்த தியானத்தோட பவர் என்னங்கிறதுக்காக சொல்ல வரேன். நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அது வேணும், இது வேணும்னு நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். அதுவே நடக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு, ஐயா சொல்றது தானம். இது இப்போ உள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயங்கள ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் என்னோடது வந்து சிஸ்டம் ஒர்க் தான். சிட்டிங் ஒர்க், சிஸ்டம் ஒர்க். 25 வருஷமா 98ல இருந்து இப்போ வரையும் சிஸ்டம் ஒர்க் தான். சிட்டிங் ஒர்க் தான். அதிகமா எனக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இருக்காது. ஆ அது வெளிய போறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். சிஸ்டம் வச்சு எங்க ஆஃபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரிங்க, எங்க போறோம் அந்த 90 அந்த 2001ல இருந்து ஜாப்ல இருக்கும்போது, அதே 98ல இருந்து காலேஜ்ல சிஸ்டம் தான். அப்படியே வந்ததுன்னா 25 வருஷமா சிஸ்டம் ஒர்க் தான். எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் மேக்ஸிமம் இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்குலாம் போனது காலேஜுக்கு முன்னாடி போனது ஒரு 4, 5 மாசம் அப்ப. அந்த அந்த ஏஜ்ல போய் அவ்வளோ நிறுத்திட்டாங்க. அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, போவோம் அவ்வளோதான். மத்தபடி வேதாத்ரி ஐயா, மகரிஷி ஐயாவோட அந்த அவரு சிம்ப்ளிஃபை பண்ணி அந்த உடற்பயிற்சி குடுத்திருப்பாரு. அது ஒரு ஒரு 6, 7 இருக்கும். அந்த உடற்பயிற்சி வந்து ரொம்ப சிம்பிளா அவரும் பார்த்தீங்கன்னா, அதே தான் சொல்லியிருப்பாரு. உடற்பயிற்சி வந்து உடல வந்து வருத்தி எந்த எக்சர்சைஸ் பண்ணக்கூடாது. அவர் சொன்ன விஷயம் முதல்ல அதான். உடல வருத்தி உடல வருத்துற மாரி எந்த எக்சர்சைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவர் சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு 7, 8 குடுத்திருக்காரு. ஆனா, இங்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கிறிஸ்டல கையில வை. கிறிஸ்டல் இல்லையா? கிறிஸ்டல் மாரி நெனச்சுக்க. நெனச்சுட்டு சமான முத்திரையில உட்கார்ந்து, வெறும் வயித்துல உட்கார்ந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க. எல்லாமே கிடைச்சிரும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. 25 வருஷம் நான் சிட்டிங் ஒர்க் என்னோட உடற்பயிற்சி கிடையாது. உடற்பயிற்சிங்கிறது நீங்க சொல்ற மாரி வாக்கிங் போறது, ஐயா சொல்லுவார்ல கைய வீசி அங்க போறது, சிரிக்கிறது அப்படி இதுவரை நான் வாக்கிங் போனதில்ல. உடற்பயிற்சி வேதாத்ரி மகரிஷியோட செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு 10 வருஷ கேப்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஆ ஒர்க் பணிப்பளுவு அதிகமாக என்ன ஆச்சுன்னா, அந்த உடற்பயிற்சியும் நிறுத்தியாச்சு. அப்போ கரெக்ட்டா வந்து அப்பாவோட அந்த சுகர்னால தானே அவரு இறந்தாரு சொன்னேன். ஸோ அந்த சுகரு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஜெனடிக்கா வந்துரும். பார்த்துக்கங்க ஜெனடிக்கா இது வந்து ஒரு
தாட் ப்ராசஸ் நெகட்டிவ் ப்ராசஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பார்த்து இருந்துங்க. அது நம்ம ஒரு சில டைம்ல மைண்ட் வந்துரும். பட் இருந்தாலும் நாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எடுத்துக்க மாட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னா 33 வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காலையில எந்திரிச்சா குதிங்கால் வலி வரும். குதிங்கால் ஃபுல் வலி இருக்கும். காலையில கால் எடுத்து கீழ வைக்கும்போது நீங்க அந்த ஒரு சிம்ப்டம்ஸ் இதெல்லாம் வந்து சுகருக்குண்டான சிம்ப்டம்ஸ். ஸோ எடுத்து கால கீழ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி வலி இருக்கும். இப்ப என்னடா இது மாரி பெயின் இருக்கே! இது யூரிக் ஆசிட் அதாவது ஒரு சில நானு ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேங்க. 2008ங்கும்போது பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் அட்வைஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் முடிச்சேன். எல்லாமே அதாவது இயற்கையான உணவுகள், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறது, ஆ இந்த மாரி விஷயம். விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் உடம்புக்கு எப்படி வேணும், புரோட்டீன் எவ்வளவு தேவைப்படுங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நியூட்லைட்ங்கிற கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2008 அந்த கோர்ஸும் முடிச்சேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஏதோ சம்திங் இருக்கு. யூரிக் ஆசிட் பிரச்சனை இருந்தா, அந்த அத ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, HbA1c பார்த்தீங்கன்னா 8ல இருக்கு. காலையில ஃபாஸ்டிங் சுகர் 200க்கு மேல இருக்கு. அப்ப இது அ ஒரு ரொட்டீனா செக் பண்ணும்போது, ஓ! ரைட் ஓகே. அ அப்பவும் பார்த்தீங்கன்னா, என்னோட தாட் ப்ராசஸ்ல வந்து நம்ம இத வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடலாம். ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல. 2வது வந்துன்னா, ஆங்கில மருத்துவ சைடு போகவே கூடாது. ஏன்னா, நீங்க ஆங்கில மருத்துவ சைடுல மெடிசின் நீங்க சுகருக்கு மருந்து குடுக்குறது டோஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா, அந்த நியூட்ரிஷன் கோர்ஸ்ல நான் படிக்கும்போது அவங்க சொன்ன விஷயம், அ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, டோஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு போவாங்க. நீங்க ஒரு ஒரு 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு டேப்லெட் குடுக்குறாங்க டாக்டர். 1 இயர் கழிச்சு டேப்லெட் நிறுத்தணுமா? இல்ல மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருமே. ஒரு விஷயம் நம்ம அ நான் எந்த விதத்திலயும் எதையுமே தப்பு சொல்லல. அதுவும் ஒரு கர்மா தான் சொல்லி ஐயா சொல்லிட்டாரு. அந்த ஆயுர்வேதாங்கிறதும் அதுவும் ஒரு இறைவன் உருவாக்குன கர்மா தான். சோ அந்த கர்மால போய் நம்ம சிக்கிக்க கூடாதுங்கிறது அ இது இப்போ புரியுது. பட் நான் அப்போ வந்து என்னன்னா, ரைட் ஓகே. நம்ம வந்து ஆங்கில மருத்துவ பக்கம் போ வேண்டாம். சுகர் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம உணவு முறையில இருக்கு. இதுக்கு அனலைஸ் பண்ண விஷயம் அதுதான். இது ஏன் வந்து வந்துச்சு? நம்ம வந்து மெயினா சிட்டிங் ஒர்க். எதனால வந்து இந்த சுகர் நம்மளுக்கு வந்தது? அப்பாவு ஜெனடிக்கா வரதுங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா, என்னோட உணவு முறை வேற, அப்பாவோட உணவு முறை வேற. அப்பாவோட பழக்கவழக்கம் வேற, என்னோட பழக்கவழக்கம் வேற. அவங்க இருந்த கல்ச்சர் வேற, நம்ம இருந்த கல்ச்சர் வேற. ஏன்னா, என்னோட அப்பா வரையும் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட். நான் தான் வந்து படிச்சு வெளிய வந்திருக்கேன். அப்போ இந்த இடத்துல எல்லாமே மாறுது. நம்மளோட உணவு பழக்கம் மாறுது. இது என்ன யோசிக்கும்போது தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உழைப்பே இல்லாம சாப்பிட்டு இருக்கோம். என் 3 வேளை, 4 வேளை, 5 வேளை கூட சாப்பிடுறோம். அதாவது காலையில 8 மணிக்கு ஒரு டிஃபன் சாப்பிடுறோம். காலையில 10 மணிக்கு பேக்கரி போய் போண்டா, வடை, பஜ்ஜி இது நான் இதுவரை எனக்கு சாப்பிட்டதில்ல. சொல்றேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்காங்க. நான் சாப்பிட்டது 3 வேளை சாப்பிடுவேன். காலையில தோசை, மதியானம் சாப்பாடு, நைட் தோசை. காலையில தோசை, ஏன்னா தோசை பிரியன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி. தோசை, இட்லி, அ சாப்பாடு, தோசை இந்த மாரி தான். அப்போ இப்படியே போயிருக்கும்போது யோசிக்கும்போது தான் கரெக்ட்டா ஒரு 2016 அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேலியோ டயட்ன்னு ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ செல்வன் சொல்லி அவரு கோயம்புத்தூர்க்காரர் தான். ஸோ அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி ஒரு நியூட்ரிஷன் நண்பர் ஒருவர இணைச்சு விட்டாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரைட் ஓகே. நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்ததுன்னா, நான் அத எதுவுமே ப்ரமோட் பண்ணல இங்க. அது இந்த விஷயத்தையும் நான் ப்ரமோட் பண்ணல. எனக்கு லைஃப்ல நடந்தது சொல்றேன் அவ்வளவுதான். சரிங்களா? அதுலயும் நான் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் உள்ள போனேன்னா அதுல நல்லது, கெட்டதுன்னு பிரிச்சுக்கணும். நல்லத மட்டும் பார்க்கணும். 2வது அதுல என்ன டிசைன் பண்ணி நமக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம். நீங்க நெறைய பேர் பேலியோ டயட் ஸ்வீட்டாவே 24 ஹவர்ஸ் நான்வெஜ் சாப்பிடணும். எனிவேஸ் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நமக்கு தேவையான வகையில வந்து நம்ம வந்து அதைய வந்து உணவு முறைய மாற்றிக்கலாம். அப்பதான் உணவே மருந்து அந்த அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சது. ஸோ அப்ப 3 வேள நம்ம பண்ற தப்பு என்னன்னா, உட்கார்ந்து வேலை செய்றோம். 3 வேள சாப்பிட்டே இருக்கோம். நம்மளோட கார்போஹைட்ரேட் தான் அதனோட காரணம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம 3 வேளை சாப்பிடுறதுல, ஒரு வேளைக்கு உண்டானத உடனே உணவ அ இந்த எனர்ஜி வந்து எடுத்து அதுக்கு வேலை செய்யுது. பாக்கி நம்ம 2 வேளை சாப்பிடுறத நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. அதாவது லிவர்ல வந்து ஃப்ரக்டோஸா மாறி, குளுக்கோஸ் போய் ஃப்ரக்டோஸா மாறி ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே லிவர சுத்தி சுத்தி அந்த கொழுப்பு ஃபார்ம் ஆயி, தொப்பை போட ஆரம்பிக்கிறது இதான் விஷயம். தொப்பை போட ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 88 கிலோ 90 கிலோ வர ஆரம்பிச்சுட்டேன். வெயிட் வந்து மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே வெயிட் ஆற ஆரம்பிச்சு. உடற்பயிற்சி கம்மியாயிடுச்சு. வேலை அதிகமாயிடுச்சு. அ வெயிட் அதிகமாயிருச்சு. 62 கிலோ இருப்பேன். 90 கிலோ வந்துட்டேன். 90 கிலோ வந்தோனே கரெக்ட்டா இது வெயிட் அதிகமாகுது. அந்த உணவு முறையில நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். 2வது கரெக்ட்டா அந்த லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டோட இது வருது. டாக்டர் ஹரிஹரன் சொல்லி கோயம்புத்தூர்ல அவரும் பார்த்தீங்கன்னா, அவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அ அவரு எம்பிபிஎஸ் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரு அ இயற்கையாவே எல்லாமே குடுத்தாரு. எல்லாமே நே அ சித்தா சித்தா மெடிசின் மாரி குடுத்தாரு. டயட்டே குடுத்ததே சித்தா மெடிசின் மாரி குடுக்குறாரு. ஒவ்வொன்னும் எல்லாமே நம்ம அந்த
மஞ்சள்ங்க, மிளகு, பூண்டு, நீங்க அந்த ஒரு சில விஷயம் நம்ம இந்த ஒரு வகுப்பு எடுக்கும்போது கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசலாங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் எடுக்காம பூண்டு ஒரு வெறும் 4 நல்லு நாட்டுப்பல் நாட்டுப்பல் பூண்டு, சீனா பூண்டு அதெல்லாம் கிடையாது. 4 நாட்டுப்பல் பூண்டு வச்சு நம்ம சுகரை வந்து ரிசால்வ் பண்ணலாம். இது நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஐயா வந்து இந்த தாம்பத்திய உறவுக்குள்ள சொல்றாருல்ல, அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பூண்டு எவ்வளவு பங்கு வகிக்குங்கிறது உங்களுக்கு அது ஒரு டைம் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல எடுக்கலாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் உணர்றேன். ரைட் நம்ம உணவு முறை தான் தப்பா இருக்கு. அதைய மாத்தணும் அப்படின்னு சொல்லி, அந்த லோ கார்ப், ஹை ஃபேட்ல ஒரு 100 நாள் வந்ததுன்னா, அவங்க சொல்ற மாரி ஒரு 100 நாள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அ 100 நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். HbA1c 4. ஆளுக்கு வந்துடுச்சு. கார்போஹைட்ரேட் நான் சுத்தமா தொடலங்க. 100 நாள் பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் வந்து ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா ஒரு ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா, இல்ல நம்மளுக்கு மனுஷனோட மனசு தானே. ரைட்டோ அந்த ஸ்வீட் எல்லாம். ஆனா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஸ்வீட்ஸோ, அந்த மாரி அதுல ஈடுபாடு கிடையாது. அந்த இங்க வந்து ஸ்வீட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். சர்க்கரை எந்த ஃபார்ம்லயும் எடுக்கிறது இல்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலயே இருக்கும். நான் ஸ்வீட்லாம் வந்து இந்த சர்க்கரை எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கணும். வீட்ல சுகரே இருக்காது. இப்பவும் கூட பாருங்க வீட்ல பெட் காஃபி, பெட் டீ அந்த மாரி எதுவுமே கிடையாது. அதே மாரி கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க அது நான் அத பத்தி பேசியிருக்கேன். அது தனியா ஒரு சப்ஜெக்ட் முகேஷே பேசிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ அ ஏதோ ஒரு சில காலேஜ் டைம்ல சாப்பிட்டுக்கலாமே தவிர, அதுக்கப்புறம் அதிலருந்து நிறுத்தி 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்ததுன்னா, நம்ம அந்த அந்த அதுதான் யோசிச்சேன். ஸ்வீட்டும் நம்ம எடுக்கிறது இல்ல. நெறைய பேர் சர்க்கரை சாப்பிட்டா தான் சுகர் வரும்னாங்க. நீங்க ஸ்வீட் எடுக்கிறது இல்ல, எதுவுமே பண்றதில்ல. அப்போ இதுதான் விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த காலத்துல நம்ம அ என்னோட பேரண்ட்ஸ் எடுக்கும்போதே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அ தோட்டத்துக்கு போவாங்க. போயிட்டு ஒரு ஒரு 7, 8 மணிக்கு நீச்சல் தண்ணீன்னு சொல்லி குடிப்பாங்க. அதிகபட்சம் அவங்களோட உணவு பார்த்தீங்கன்னா, 1 வேள இல்ல 2 வேள தான் இருக்கும். நீங்க அக்ரிகல்ச்சரோட பேக்ரவுண்ட்ல எல்லாத்துக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 3 வேளைலாம் வந்து உட்கார்ந்து அதே மாரி நீங்க இட்லிலாம் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்கா தான் செய்வாங்க. எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, அப்பாவும் சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சீமார் குச்சி வச்சு இட்லி சுட்டாங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அதே மாரி நான்வெஜ் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, விசேஷம் ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்ததுன்னா, அவங்க வீட்ல நீங்க என்னதான் கோழி வளர்த்துனாலும், என்ன பண்ணாலும் 1 வருஷத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது கூட நான் உங்களுக்கு பதிவுல போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனோட கன்சியூம் அதிகமா டெய்லியும் வந்து 3 வேள சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ எப்போ ஒரு டைம் சாப்பிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது கொஞ்சம் கருமாவோட போயிருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, டெய்லியும் 3 வேள டெய்லி 3 வேள கூட, ஒரு வேள சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுருது. அப்போ இது ஐயா ஐயா இதுல வந்து நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா உணவுல வந்து நான் மாற்றம் செய்து 90 நாள்ல ரிவைஸ் பண்ணி, இப்ப 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சுகர் பார்த்தீங்கன்னா, இதுவரையும் ஒரு ஆங்கில மருத்துவர்ட்ட போகாம, ஒரு ஆங்கில மருந்து மெடிசின் எடுக்காம, இந்த 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, என்னோட சுகர் வந்து 4.5 அந்த HbA1c இயர்லி ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுப்பேன். எல்லாமே நார்மலா வச்சிருப்பேன். LDL, HDL எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா வச்சிருக்கேன். அ இந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டேக் ஓவர் நானே டேக் ஓவர் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அந்த அந்த கடன்ங்கிற வார்த்தைய நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரி இந்த பதிவுக்காக நான் சொல்லிடலாம். ஸோ கடன் வந்து எனக்கு என்ன இருந்ததோ, கடன் இல்லாம இருந்து பேங்க் மூலம் எந்த லோன்ஸ் எதுவுமே நீங்க வாங்குனதே கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயி இந்த 1 இயர்ல பல மடங்கு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு டிப்ரஷன் அதிகம். இந்த ஒரு 1 இயர்ல அ சரியான டிப்ரஷன். அ ஹார்ட் இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. நானும் நம்ம டயட்லாம் கரெக்ட்டா இருக்கோம். எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். அ அ மனைவி சொல்லுவாங்க, "ஏங்க போய் நீங்க செக் பண்ணுங்க. எக்கோ டெஸ்ட் எடுத்து பாருங்க. இசிஜி எடுத்து பாருங்க. சும்மா அடிக்கடி இங்க கை வச்சுட்டே இருக்கீங்க." அ அந்த பிரஷர் அதிகமாயிடுச்சு. அந்த பிரஷருக்கு காரணம் என்னன்னா, என்ன நம்பி வந்தவங்கள ஏமாத்தக்கூடாது. ஸோ, அ எதா இருந்தாலும் நல்லதோ, கெட்டதோ நம்ம எடுத்து டோட்டலா எடுத்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ, அது வந்து மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது. அவங்களுக்கு நம்ம உண்டானது என்னவோ அது பண்ணிடுவோம்னு சொல்லி நான் அதெல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பிச்சேன். லோன்ஸ் போட்டு எல்லாமே பண்ணி நான் செட்டில் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. செட்டில் பண்ணி அப்ப எனக்கு அங்க பர்டன் வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப அதிகமாகும்போது பயம் வர ஆரம்பிச்சுச்சு. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த கேசியம் இந்த தீபாவளி கிஃப்ட்டுக்காக சொல்ல போகல. பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. என்னோட எப்படி சொல்றது? என்னோட பயம், டிப்ரஷனு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கான்ஃபிடன்ட் லெவலே கம்மியாயிடுச்சு. ஏன்னா நீங்க பெரிய அமௌண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெப்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி இது நம்ம வந்து ரீபே பண்ண போறோம்? எப்படி வந்து நம்ம அத குளோஸ் பண்ண போறோம்? அ அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு கடைசி நவம்பர், டிசம்பர், அ ஜனவரில இந்த 3 மாசத்துல வர ஆரம்பிச்சுருது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த கேசிஎம் கைக்கு வருது. இது இங்க ஸ்விட்ச் பண்ணி கரெக்ட்டா எங்க வருது பாருங்க. கரெக்ட்டா 1ஆம் தேதி தை 1ஆம் தேதி வந்ததுன்னா, நீங்க அந்த அந்த மாத்திரைய எடுத்து கையில வச்சுட்டு உடனே டக்குனு உள்ள போட்டுறாதீங்க. ஒரு ஒரு நிமிஷமாவது. இறைவா! இறைவனுக்கும், சித்தர்களுக்கும், தேவர்களுக்கும், தேவதைகளுக்கும், டாக்டர் இருவருக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த மாத்திரை தீபாவளி பரிசாக இந்த கேசியம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள்.
இதன் மூலம் அதாவது கொஞ்சம் ஃப்ளூயண்டா சொல்லுவோம் அந்த ப்ரேயர். பட் இப்ப நம்ம கிளாஸ்ல சொல்லும்போது டக்குன்னு தடுமாறுது. என்னன்னா, இந்த தீபாவளி பரிசை கொடுத்து எங்களுக்கு கொடான கொடியினர்கள் எங்கள் பொருளாதாரம் மேம்படவும், பொருளாதார சந்தை அடையவும், பொருளாதார தன்னிறைவு அடையவும், எங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும், வியாபாரத்தை நல்லபடியாக நடத்துவதற்கும் இந்த கேசிஎம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு கொடான கொடி நன்றிகள். பொருளாதார தன்னிறைவை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை நீங்க உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் டே போடுறீங்க. போட்டு ஒரு ஒரு எனக்கு வித்தின் 1 to 2 மினிட்ல உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்குது. அந்த வீட்ல சொல்றேன். எப்ப ரொம்ப டிப்ரஷன் இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். அப்ப போய் டெஸ்ட் எடுக்கிறோம். சரி, மனைவியோட பிரஷர்னால போய் நான் டெஸ்ட் எடுக்கிறேன். எல்லாமே செக் பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எக்கோ டெஸ்ட் கரெக்டா இருக்கு, இசிஜி கரெக்டா இருக்கு, பிளட் டெஸ்ட் மறுபடியும் சுகர் சுகர் டாக்டர் என்ன சொல்றாரு, சுகர் அதிகமா இருந்தா தான் இந்த மாதிரி சைடு இருக்கும். இது ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுலயும் ஒண்ணும் இல்ல. எதுவுமே ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த கேசிஎம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த தீபாவளி கிஃப்ட் நான் எடுக்கும்போது, அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதாவது நம்மளோட பாடி வந்து டக்குன்னு ஒரு வெடுக்குன்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம கோயம்புத்தூர் லாங்குவேஜ் வெடுக்குன்னு ஆயிடுச்சு உடம்பு அப்படிம்பாங்க. ரொம்ப அதாவது ஒரு பேய் பிடிச்சு அப்படியே டிப்ரஷன் ஆட்டி வச்ச மாரி, அது வெளிய போன மாரி ஒரு ஃபீல். அந்த மாரி வந்ததுன்னா ஒரு ஃபீல். இன்னைக்கு இன்னையோட 52வது நாள் எடுத்துட்டு இருக்கேன் நானு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மாசி 22 தையிலிருந்து பாத்தீங்கன்னா 52 தான் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ வரும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுல எனக்கு என்னன்னா, இதுல வந்து தைரியம் வந்தது. பயங்கிறது போயாச்சு. அந்த என்ன நடக்கும் ஏன்னா இது நான் தான் உருவாக்கிட்டது. எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பக்குவம் எனக்கு இருக்கு. தியானத்து மூலமா நிறைய விஷயங்கள் பழகி அந்த பக்குவம் இருக்கு. அது என்னன்னா கொஞ்சம் அதிகமானங்காட்டி எனக்கு வந்து அத ஏத்துக்க முடியாம பக்குவம் அந்த கடைசி ஒரு 3 மாசத்துல வந்துடுச்சு. அது ஏதோ ஒரு வகையில உள்ள வந்து அந்த பயம் வந்துச்சு. அந்த பயம், தைரியம், அந்த பயத்த போக்கி தைரியம் வந்துச்சு. 2வது பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்தாச்சு. டிப்ரஷன்ங்கிறது இப்ப சுத்தமா இல்ல. எனக்கு அந்த இந்த 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 அந்த ஃபங்ஷன், இந்த பிரச்சனை, அதாவது இந்த கை வைக்கிறதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் என்னன்னா படபடன்னு ரொம்ப ஜாஸ்தியான டக்குனு எடுத்து எமர்ஜென்சி பில் ஒரு டைம் எடுத்து போட்டேன். அதே ஐயாட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி பில் எடுத்து சாப்பிடு தப்பே இல்லைங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது படபடப்பு இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தாராளமா எடுக்கலாம். அப்ப அந்த எமர்ஜென்சி பில்ஸ் எடுத்து போட்டு, இந்த மாரி இந்த எமர்ஜென்சி பில்ஸ் இந்த மாரி பயன்படுத்தாத மாரி நடத்தி கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லி, அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேயர் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ அந்த எதுக்காக நம்ம சாப்பிடுறோமோ, அது அதே மாரி நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு சாப்பிடவே வேண்டாங்க. அப்போ பாசிட்டிவ் தாட்ஸ் தான் குடுக்கணும். நீங்க கேசிஎம் சாப்பிட்டாலும் என்னோட கடன் அடையணும். எனக்கு கடன் நெறைய இருக்கு. எனக்கு கடன் அடையணும்னு சொல்லி அப்படி அந்த கடன்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணாதீங்க. நான் நான் பயன்படுத்துவது என்னன்னா, வெளியே வாங்கியவரிடம் பணத்தை உடனடியாக திருப்பிச் செலுத்துவதற்கும், இந்த யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணார்களோ அவர்களுடைய பணத்தை திருப்பிச் செலுத்துவதற்கும், வங்கிகள் மூலமா வாங்கிய பணத்தை உடனடியாக திருப்பி செலுத்துவதற்கும் இந்த கேசிஎம் எனக்கு பயன்படுமாக. அப்படித்தான் பயன்படுத்துறத தவிர, நீங்க அந்த கடன்ங்கிற வேர்ட மறுபடியும் திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது, மறுபடியும் அது வந்து பெரிய லெவல்ல வந்து நம்மள கொண்டு போய் விட்டுரும். அந்த எண்ணம் தான் செயலாகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முகேஷ் நெறைய பேசியிருப்பாரு. முகேஷ் அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இல்லுமினாட்டி சப்ஜெக்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் நாங்க பகிர்ந்துட்டோம். அப்போ அது இந்த மாரி எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதுவும் வந்து நம்ம இந்த மனவள கலையில தான் பயின்று வந்தது. இங்க வரும்போது இன்னும் ஐயாவோடது எல்லாமே அதாவது அவரு சிம்பிளிஃபை யோகா சொன்னாரு. இவரு சிம்பிளா பண்ணிட்டாரு அந்த யோகாவ. சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எனக்கு ஒரு அ அடுத்த மிகப்பெரிய ஒரு வாழும் குரு எனக்கு கிடைச்சாச்சுன்னு சொல்லி சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துட்டு, இந்த கேசிஎம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கேங்க. கேசிஎம்ல வந்து எனக்கு அந்த தைரியம், மனதைரியம் குடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய விஷயம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயாட்டயே சொன்னேன். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் அப்பா இருக்கேன். அப்படிங்கன்னா, இது கண்டிப்பா வந்து இந்த தீபாவளி கிஃப்ட் தான். அதே மாரி கிறிஸ்டல் தியானம். நீங்க நெறைய பேத்துக்கு ஐயாவே சொல்றாரு பாருங்க. இன்னும் யாருக்கு எல்லாம் நெறைய பேர் யாருக்கும் இன்னும் கிறிஸ்டல் கைக்கு வரவே இல்ல. நாங்களும் அப்பாயின்ட்மென்ட் போட்டு கிறிஸ்டல் கைக்கு வரல. சோ எனக்கு ஒரு ஆர்வம். அதாவது என்னன்னா, பல வகையான தியானம்லாம் பயின்று வந்துட்டோம். வாசி அது இதுன்னு நெறைய எல்லா வகையிலும் போய் நம்ம உள்ள போய் வந்தாச்சு. சோ வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் தியானம் பண்ணி பார்க்கணும். சரி கிறிஸ்டல் வர வரையும் ஏன் வெயிட் பண்ணணும்? அ எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு போனது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்லைன் கிறிஸ்டல் வாங்கி, அத வச்சு அ ஒரு சார்ஜ் பண்ணி, அதுக்கு புரொடெக்ட் பண்ணி, அ இந்த காப்பெல்லாம் போடணும். காப்பெல்லாம் போட்டு, ஐயாவோட நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களோட கிறிஸ்டல் வச்சிருக்கவங்க, நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயாவோட வீடியோ என்ன சொல்லியிருக்காருங்க? நீங்க இன்னும் வீடியோ ஆன் பண்ண வேண்டியதில்ல. நான் பேசும்போதே டிவைன் ஃபோர்ஸ் வரும். சோ, அது நீங்க பயன்படுத்திங்க. அப்போ இந்த வீடியோ வழியா டிவைன் ஃபோர்ஸ் நம்ம நம்ம உடம்புக்கு வரும்போது, நீங்க கிறிஸ்டல் கிளென்ஸ் பண்றீங்க. எல்லாம் ஓகே. இந்த கிறிஸ்டல இந்த வீடியோ முன்னாடி வச்சுட்டு, நீங்க அந்த வீடியோ கேளுங்க. இந்த கிறிஸ்டலுக்கு அந்த டிவைன் பவர் அங்க வரும். நீங்க நெறைய பேர் கிறிஸ்டல் வச்சிருப்பீங்க. வச்சிருந்தீங்கன்னா, நீங்க
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மந்தா பாத்தீங்கன்னா நான் லைட் ஆஃப் பண்ணிருப்பேன். பேக்ரவுண்ட் வந்து லைட் ஆஃப் பண்ணி வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருட்டுலயே இருக்கும். அப்படியே வெளிச்சம், அந்த இயற்கையான வெளிச்சம் வரும்போது போகும். இது எதுக்காகன்னா, ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு. கர்ப்பகிரகத்துல லைட் போடும்போது அந்த இடத்துல டிவைன் ஃபோர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. நெகட்டிவ் எனர்ஜியா மாறுது. இல்ல வந்து அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து கரெக்ட்டா கிடைக்கிறது இல்ல கோயில்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அ நம்ம இங்க இருக்கோம். வீடியோ மூலமா டிவைன் ஃபோர்ஸ் வருது. நம்ம இங்க லைட் போட்டு வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா அது ஒரு கொலாப்ஸ் ஆகும்ல. அப்படி ஐயா அந்த மாதிரி சொல்லல. பட் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, சரி லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, கரெக்ட்டா அந்த வீடியோ வாட்ச் பண்ணி, அந்த கிறிஸ்டல் அங்க வச்சுக்கிட்டு, கிறிஸ்டலை எனக்கு ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கிறிஸ்டல் வாங்கும் வரை இத நான் பயன்படுத்துறேன். ஸோ அந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கரெக்ட்டான வழிநடத்தி கொடுங்கன்னு சொல்லி, அந்த கிறிஸ்டலுக்கு ப்ராசஸ்லாம் குடுத்து, ஐயாவோட சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, இறைவா நீங்கள் இதற்கு அ உங்களோட இறைசக்தி மட்டும் அதுலயும் பாருங்க நெகட்டிவ் அந்த இடத்துலயும் வந்து இதுல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி நீங்க கிளீன்ஸ் பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜியும் எல்லாம் வெளியே போடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க 100% இந்த கிறிஸ்டலில் இறைசக்தியும், சிதம்பரம் சக்தியும், தேவர்களின் சக்தியும், தேவரின் சக்தியும் இருக்கட்டும். அப்படி சொல்லணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி இதுல இருந்து வெளியே செல்லட்டும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த இடத்துல நம்ம நெகட்டிவ்ங்கிற ஒரு வேர்ட யூஸ் பண்றோம். சோ அது கண்டிப்பா ஐயாக்கு தெரியும். அவங்க சித்தர்களுக்கு தெரியும். அதுல இருந்து எப்படி வெளிய எடுக்கணும். நம்ம கிளீன்ஸ் பண்ற மெத்தேடு தெரியும். சோ அது நம்ம வந்து தாராளமா வந்து அது மூலமா பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்துலயும் நீங்க வந்து ஐயா சொல்லியிருக்காரு. இதுல வந்து முழுக்க முழுக்க இறைசக்தியும் நேர்மறை ஆற்றல் மட்டும் இருக்கட்டும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல நெகட்டிவ் வேலை இல்லைல்ல. நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காம இருக்கும். பேச்சும் வராது. அதுக்குள்ள அந்த நெகட்டிவ் இருக்காது. சோ அந்த மாரி பாத்தீங்கன்னா, நீங்க உட்காரும்போது பாத்தீங்கன்னா, ஐயாவோட டிவைன் ஃபோர்ஸ் வந்து இந்த வீடியோ வழியா வர்றது வந்து நீங்க கிரகிக்கணும். 2வது பாத்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டல்ல வந்து ஜஸ்ட் நேத்து கூட ஐயாட்ட சொல்லும்போது, ஆன்லைன் கிறிஸ்டலுக்கு இந்த இது பண்ணி இவ்வளவு சொல்றீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன் கிறிஸ்டல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்னென்ன பண்ண போறீங்களோ அப்டின்னாரு. ஏன்னா, அந்த மாரி அந்த கிறிஸ்டல் எப்படா எனக்கு கைக்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த கிறிஸ்டல வச்சுட்டு நீங்க இதுவரை நீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க கிறிஸ்டல் யோகா பண்ணும்போது, கிறிஸ்டல கையில வச்சுட்டு நீங்க கிறிஸ்டலுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ண ஒரு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாரு ஐயா. நீங்க அந்த கிறிஸ்டல் தியானம் செய்வது எப்படிங்கிற வீடியோல பார்த்தீங்கன்னா, கையில வச்சு பண்றது ஒண்ணு சொல்லியிருப்பாரு. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாடி ஒரு சேர் வச்சு நம்ம பொசிஷன்ல வந்து அந்த அந்த கிறிஸ்டல வச்சுட்டு, அந்த கிறிஸ்டலுக்குள்ள நம்ம போய் உட்கார்ற மாரி, அந்த கிறிஸ்டல பெருசு பண்ணி நம்ம போய் உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ற மாரி சொல்லியிருப்பாரு. இது யாரெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு தெரியல. அ அந்த மாரி பண்ணவங்க, நீங்க என்ன மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து ஒரு டைம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அ நான் வந்து அந்த தியானம் கிறிஸ்டல் வந்து ஆன்லைன்ல போட்டு வாங்கியாச்சு. பால்ல இந்த மாரி போட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில நான் வந்து ப்ராசஸ் பண்ணி, சரி ஜஸ்ட் அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு சாம்பிள் ஃபார்மேட் அவ்வளோதான். சரிங்களா? அது யாரும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரமோட் பண்ணல. அது பண்ணவும் வேண்டாம். ஏன்னா நம்ம ஐயாவோட கிறிஸ்டல் வாங்கணும். ஏன்னா இத வாங்கி வச்சுட்டோம்னா, நம்ம ஐயாவோட கிறிஸ்டல் வாங்குறது டிலே ஆயிட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆர்வம். இந்த தியானத்த எப்படியாவது செஞ்சு பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக செஞ்சது. ஸோ அந்த ஐயா தியானம் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த கிளாஸ் என்னோட கிளாஸ். நான் நிறைய சப்ஜெக்ட் பேசலாம்னு நினைச்சேன். சரிங்க இப்படி ஐயா. தார தாரையா ஊத்துன நான் எங்க போய் கிளாஸ் எடுக்கிறது? மன்னிக்கிறோம் ஐயா. அனுபவம் செம லெசன் கொடுத்தீங்க. சூப்பர் லெசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய அனுபவம் கண்டிப்பா, கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப சமாச்சாரம். நீ என்ன நான் என்ன முடிவு பண்ணேன்னா நேத்து ஐயா உங்களை சந்திக்க வச்சு தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். இத்தனை ஐயா இரையாற்றல் வாங்கிட்டு இல்ல பேசுறீங்களே. இல்ல அது அடுத்து நான் சொல்ல இல்ல வர்றேன். ஓகே ஓகே இதுக்கு சரியா. ஐயாவை சந்திக்க நான் வச்சதுக்கு என்ன நீங்க தான் சொல்றேன்னா, ஐயா. அது இப்ப நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்க கண்டிப்பாங்க, ஷேரிங் வந்து நீங்க தனித்தனியா கிளாஸ் எடுக்கும்போது இந்த பிட்டு பிட்டா ஷேரிங் கொண்டு வரணும்ல. கண்டிப்பாங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? இந்த கிளாஸ வந்து நீங்க அடுத்த ஒரு எடுத்து நீங்க அழகா பகிர்ந்தா நீ நல்லா கண்டிப்பா அவ்வளவு. அதான் ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு வகுப்புல வாய்ப்பு வந்து வந்து ஐயா அதான் சொன்னேன். நான் ஒரு என்ன வகுப்புல சொல்றேன்னு இதை கேளு. ஒரு பேசலாம். நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு வாய்ப்பு ஐயா இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கனால கொஞ்சம் இன்னும் வரல. சப்போஸ் இந்த நிமிஷம் வருவாரோ தெரியாது. சரி சரியா? அதனால அந்த வாய்ப்பை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாங்க. நீங்க ஒரு 3 கிளாஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் தப்பு சொல்லல. இல்ல அருமையா கொடுத்துருக்கீங்க. சப்ஜெக்ட்லாம் சூப்பர் சப்ஜெக்ட். அனுபவ சரி சப்ஜெக்ட் நீங்க கொடுக்குறீங்க. உங்களோட அனுபவத்த கண்டிப்பா நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னுடைய கண்டிப்பா தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா கண்டிப்பா முழுக்க முழுக்க நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்க அடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம கண்டிப்பா போயிடும். கண்டிப்பாங்க. முடிச்சிட்டேங்க ரொம்ப ஐயா. நன்றி. ரொம்ப சிறப்பு. தியானம் அந்த நேத்து கிறிஸ்டல் உங்களை தியானம் சந்திச்சது அதை பண்ணும்போது விட ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாங்க ஐயா. ஆமா. அந்த கிறிஸ்டல் தியானம் ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க ஐயா. அந்த கிறிஸ்டல் தியானம் ரொம்ப பண்ணும்போது நன்றி. பாத்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்டல் தியானம் பண்ணும்போது அடுத்தது ஒரு பாத்தீங்கன்னா கிளாஸ் அந்த நீங்க எடுங்க. கூலிங் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா இந்த நீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்ணி கிறிஸ்டலுக்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அந்த கூலிங் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஐயா, ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி தியானம் நன்றி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நீங்க நன்றி ஃபீல் பண்ணி நன்றி பண்ணணும். நன்றி ஃபீல் நன்றி பண்ணி பண்ணாதான் எல்லாமே நல்லதா நடக்கும். நன்றி. சரிங்களா? மிக்க ஐயா மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வளர்த்த ஐயாவுக்கு ஐயாவுக்கும்
சித்தர் பெருமானுக்கும் தேவர்களுக்கும் தேவதைக்கும் இறைதுவையாருக்கும் ஆசையை தம்பியாருக்கும் கொடான நன்றிகள். அடுத்தடுத்த வகுப்புல ஏதோ ஒரு வகுப்புல கண்டிப்பா வந்து உணவே மருந்துங்கிற சப்ஜெக்ட் டிசிப்ளின் இதை பத்தி எல்லாம் பேசலாம் கண்டிப்பா. நிச்சயமா வாய்ப்பு அடுத்து நிறைய கிடைக்கும், பேர் நீங்க வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களும் அவங்களோட அனுபவங்களை பகிரட்டும். கண்டிப்பா நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுனீங்க, அனுபவங்களை பேசுனீங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கணேசன் அவர்களுக்கு. அதுதான் பேர் கிரவுண்ட் கணேசன் வச்சு. கிரவுண்ட் என்ன? கிரீடம். ஒரு பெரிய ஒரு இடம். அதை நீங்க வந்து நல்லா புலப்படுத்தி கொண்டு சகஸ்கரங்க ஐயா. போயிருக்கீங்க. சகஸ்கரம் துரியம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அனுபவம் பேசினாரு. சுகரை பத்தி பேசினாரு, மெடிசன்ஸ் பத்தி பேசினாரு, அனுபவங்களை கடனை பத்தி பேசினார், நிறைய விஷயங்களை பேசினார், ஷேர் பண்ணார். சும்மா மானாபரி வந்துட்டு இருக்குது, என்னால உட்கார முடியல. ஏன்னா இதெல்லாம் இத்தனை சப்ஜெக்ட் கொடுத்தா நான் அப்புறம் அடுத்த மீட்டிங் நான் என்னது பேசுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அருமையா கொடுத்தீங்க கிரவுண்ட் கணேஷ். நீங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து கிளாஸ் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கிளாஸ்ல நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அடுத்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் தான் நீங்க பேசுங்க, தப்பு இல்லை. அருமையா பேசுறீங்க, ஸ்பீச்சர் சூப்பர். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஐயா என்ன சொல்றாரு, ஆசி தம்பி ஏன் வந்து இன்னைக்கு திரைமறைவுல இருந்து பேசுறான்னு சொன்னா, இப்படி மக்கள் கிட்ட இருக்கிறது, நம்ம சகோதர சகோதரிகிட்ட இருக்கிறது வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவரு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறாரு. அவ்வளவுதான். எல்லாரும் வரணும். ஐயா என்ன சொல்றாரு, எல்லாம் வாங்க, என்னை விட நீங்க பேராற்றல் எல்லாம் உங்ககிட்ட எல்லா ஆற்றல் இருக்கு, நீங்க எனக்கு மேல வாங்க, எங்க கூட வந்து சேருங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டாம், வாங்க வாங்க அடுத்த டிகிரிக்கு வாங்கன்னு சொல்றாரு. இதான் விஷயம். அவங்க 2 பேரும் அதை என்ன சொல்றாங்க, வாங்க வாங்கன்னு வழி நடத்தி கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சின்ன ஷேரிங் சொல்லிடுறேன். ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு, ஏன்னா நான் ஷார்ப்பா வந்து 6:55 கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயா வரலைன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். 5 நிமிஷம் நம்ம மேடம் வந்து பாடுவாங்க. பாட்டோட 7 மணிக்கு வந்து கிளாஸ் முடியுது. அதுக்குள்ள 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு என்னுடைய ஆசை. அடுத்து யாராவது வந்து நல்ல அனுபவம் இருந்தா, ஒரு செகண்ட் ஒரு பேச்சுக்கு பின்னாடி ஆரம்பிக்க சொல்றேன், அப்ப கலந்துக்குங்க. ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். இப்போ நேத்து வந்து இங்க வர்றாங்க, ஃப்ளைட்ல ஏறி வர போறாங்க. அப்ப யாரை கொண்டு போய் இவங்களை அங்கிருந்து அழைச்சிட்டு வரக்கு ஒரு ஆளை நியமிக்கணும். அதுக்கு ஒரு பிளான் பண்ணி நிறைய பேர்த்த அப்படியே எடுத்து அலையில கொண்டு போறேன். எனக்கு எல்லாமே பாசிபிள் ஆகல. அப்புறம் மதுரை வந்து ராஜ்குமார் அவர் வந்து தேர்ந்தெடுத்தேன், செலக்ட் பண்ணேன். அவருக்கும் கடைசி வரைக்கும் எந்த ப்ரோக்ராம் எதுவுமே சொல்லல, எப்படி பண்ண போறோம்னு சொல்லல. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன், நீங்க வந்து சென்னை போக வேண்டியிருக்கும், சென்னையில இருந்து நீங்க கோயம்புத்தூர் வர வேண்டியிருக்கும், செய்ய முடியுமா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, அவர் இடத்துல வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு வாரம் தான் வேலைக்கு போயிருக்காரு. ஒரு மேனேஜர் போஸ்டிங்க அவர் அப்பாயின்மெண்ட் ஆகி வேலைக்கு போயிருக்காரு. அது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சும் நான் அவர்கிட்ட கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கேட்டேன், வாய்ப்பு கிடைக்குமா, லீவ் கிடைக்குமா? கிடைக்கும்ண்ணா, கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்னா. ரைட், ஓகே, அதுக்கான ப்ரிப்பேர் ஆகிக்குங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி, அங்கேருந்து மதுரையிலேருந்து அவர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஐயா இடத்துக்கு போய் அவங்க கிட்ட உட்காந்து கடைசியில் அவங்கள வரும்போது அங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறாரு, கூட்டிட்டு வர்றார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆனால் இந்த ஃப்ளைட்டில் போகிறோமே, இந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு, அதனால சொல்கிறேன். இந்த ஃப்ளைட்டில் போகிறோன்னா எப்படின்னா, எப்படி உள்ளே போகிறது வர்றது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஃப்ளைட்டில் முன்ன பின்ன போயிருக்கீங்களா? இல்லை. ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த அனுபவம் எனக்கு இருந்தது, அது ஷேர் பண்ணுறேன். அப்போ அப்படி சொன்னேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ராஜ்குமார், நீங்கள் கிளம்புங்க, ஆதார் கார்டு மஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க. இந்த பவர் பேங்க் எதுவுமே லக்கேஜில் வச்சிட வேண்டாம். லக்கேஜுக்கு வந்து 15 கிலோ லக்கேஜ் போடலாம், வெயிட் போடலாம். ஷோல்டர் பேக் வந்து 7 கிலோ எடுத்துக்கங்க. நீங்கள் வாட்சு, செல்ஃபோன் எல்லாமே ட்ரேல போட்டு செக்இன் பண்ணி கொண்டு போவாங்க. செக்இன் செக் அவுட் இருக்கும். 1 hour பிஃபோரில் ஏர்போர்ட்டில் நீங்கள் செக்இன் போகணும். இதெல்லாம் வந்து ஆசி தம்பியாவுக்கு அனுபவம் இருக்கும். நீங்கள் அவர் கூட மிங்கிள் ஆகிக்குங்க. நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்குங்கன்ட்டேன். ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேன்னுட்டு அவர் கிட்ட ஆர்வமா. ஸோ அவர் போய் இதை ரிசீவ் பண்ணிட்டு வந்தார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த நிகழ்வு நடந்தது. முதல்ல வந்து நான் ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியெல்லாம் வருது பாருங்க, நம்ம எதை நினைச்சு போறோமோ அது நமக்கு வழி நடத்துது. இதான் உண்மை. சென்னை போறேன். சென்னையிலேருந்து ஒரு வேலை அலுவல் முடிச்சுட்டு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, அலுவல் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃப்ளைட்டில் புக் பண்ணி பயணம் பண்ணிட்டேன். அப்பதான் அந்த செக்இன்லாம் பார்க்குறேன், எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பக்கத்து சீட்டில் 3 எல்லாம் நிறைய சீட் காலியாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் வரும்போது மதியமாக இருக்கும். என்னுடைய பக்கத்தில் யார் உட்காந்துருக்கானா, சுகி சிவம் உட்காந்துருக்காரு. நானே ஃப்ளைட்டில் உட்காந்து இப்படியா அப்படியான்னு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, கேமரா செல்ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். பக்கத்தில் சுகி சிவம் பார்த்துன்னு, ஐயா அப்படின்னேன், நீங்கள் கோயம்புத்தூரான்னு கேட்டார். ஆமாங்கய்யா.
என்ன தெரியுமான்னு கேட்டார். ஐயா தெரியுங்க, என்னோட நண்பர் ரஃபி பாய் இருக்காரு. ரஃபி பாய் வீட்டு என்னுடைய பார்ட்னர் அவர் ரியல் எஸ்டேட்ல. அவருடைய பக்கத்து வீடு நீங்க. நீங்க சேரன் நகர்ல குடியிருக்கீங்க அப்படின்னா அவர் அசந்துட்டாரு. என்ன இவ்வளவுலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? ஐயா உங்க ஸ்பீச் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்ப நீங்க யார் எங்க இருக்கீங்கன்னு கேட்டப்போ, எனக்கு பக்கத்துலயே இருக்கீங்க. நான் அந்த ஏரியாவுக்கு வந்து 2 வாரத்துல 2 நாள் அங்க வருவேன். அப்போ என் நண்பர் சொல்வாரு, இதான் சுகிசிவம் வீடு. இப்போ சென்னை போயிட்டாரு. இங்க இல்ல. சென்னையில இருக்காரு. அப்படின்னப்போ நான் அசந்தேன் உண்டு. நான் உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு நானு பகத்சிங் மாரி அதுல வீரமெல்லாம் உண்டு அப்படின்னேன். சூப்பர் தம்பி, சூப்பர், அருமை அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி செல்போன்லாம் போட்டோ எடுக்கக்கூடாது ஃப்ளைட்லன்னு. ஓகேங்க. அப்புறம் மியூட் போட்டேன். அப்போ அது ரூல் இருக்கு, தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஆர்வம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல போறோமேன்னு. அப்போ யார் வர்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கூட வர்றது? நம்ம கூட வர்றதும் ஆன்மீக சம்பந்தப்பட்டவர், ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய பேச்சாளர் தான் என் கூட பயணம் பண்றார். அப்போ அந்த ஷேரிங் பண்ணிட்டு அந்த ஃப்ளைட்ல 40 மினிட்ஸ் தான் ஃப்ளைட் ஜேர்னி. அந்த 40 மினிட்ஸ்ல அங்கே கோயம்புத்தூர் வந்து இறங்குறோம். இது ஒரு நிகழ்வு. ஸோ அந்த ராஜ்குமாருக்கு ஒரு ஃப்ளைட் வாய்ப்பு கிடைச்சது, பயன்படுத்தி. எனக்கு தெரியாது அவர் ஃப்ளைட்ல போயிருக்கான்னு தெரியாது. பயன்படுத்தி சகோதரன் கூட கூட்டு வந்து கூடவே இருந்தார். நேற்றுக்கு மதியம் வரைக்கும் இருந்து, நேற்றுக்கு மதியம் தான் அவரு கிளம்புறார். கூடவே ஐயா கூட. 2வது என்ன யோசிச்சேன்னா, இப்போ நான் வந்து ஐயாவை பார்த்துட்டேன், ஆசி தம்பி பார்த்துட்டேன். ஐயா எனக்கு இவ்வளோ பிரச்சனை சார், எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு இவ்வளோ வரல, அது வரல, இது வரல, எனக்கு இது வேணும். இந்த கேள்விகள் இன்னைக்கு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை கொடுத்தா இவனுக்கு எது வந்து அந்த பசிக்கு ஈடாகும்னு அவங்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லக்கூடாது. இதுதானே இரையாற்றல், இதுதானே. விவேகானந்தர் போய் கடவுள் முன்னாடி நிற்கிறாரு. அவர் ராமகிருஷ்ண பரமஹம்ச குரு கேட்கிறாரு, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் ஒண்ணுமே வேண்டல. ஏன் வேண்டல? எல்லாமே அவங்களுக்கு தெரியுமே. இதைத்தான் நானும் சொல்ல வரேன். உங்களுக்கு எந்த நேரத்துல எப்ப கிறிஸ்துல கொடுக்கணும், எப்ப கேசியம் கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துக்கு தான் உங்களுக்கு வரும். நான் 10 மாசம் வெயிட் பண்ணி தான் கிறிஸ்துல நான் அதுக்காக வந்து ஐயா எனக்கு கிடைக்கல 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 போடவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வருது. யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய நேரம் காலம் வேலை செய்யணும். செஞ்சாதான் உங்களுக்கு அது கை கிடைக்கும். அதுக்காக நீங்க தியானம் பண்ணுங்க, தப்பு இல்லை. என்னுடைய ஆற்றல் வந்து பெருகணும், எனக்கு அது கிடைக்கணும். இன்னைக்கு கிரவுண்ட் கணேஷ் சொன்ன மாதிரி இன்னும் எனக்கு கிடைக்கல, அவரும் ஆன்லைன்ல வாங்கி பார்க்குறேன். தவறா அது சொன்ன தப்பு சொல்லலை. கிரவுண்ட் கணேஷ் சொன்ன தப்பு சொல்லலை. நான் இங்க ஒரு விஷயத்தை சொல்றேன். ஏதாவது ஆன்லைன்ல போட்டுக்கிட்டு பைசாவை கட்டிக்கிட்டு ஏதோ கல்லை வந்து வெட்டுக்கல்லை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை சொல்றேன். நமக்கு ஐயா வந்து நான் தான் சொல்றேன், இன்னைக்கு மார்பிள கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த கவலையும் துக்கமும் என்னை சாரல, எனக்கு தாக்கல. அது கூட அவர் கொடுக்கறத வாங்கி அழகா பயன்படுத்துங்க. கால தாமதம் எல்லாம் சங்கடப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கும் போது நிச்சயமா கிடைக்கும். அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு சொல்லி மாளாது. நான் நிறைய பேசினா அது ரொம்ப போர் அடிச்சு போயிடும். என் அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க, மற்ற அனுபவத்தை நான் கேட்கும். ஸோ அடுத்தது யாராவது இருந்தால் பாருங்க, கல்பனா ராகேஷ் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், எக்கச்சக்க வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சாங்க. எக்கச்சக்க வாழ்த்துக்கள். என்னால நேத்து யோசிக்கவே முடியல. என்ன இவ்வளவு வாழ்த்துக்கள் இப்படி பேராவா அடிக்கிறாங்களே அப்படின்னு. ரொம்ப நன்றி. எல்லாம் மகிழ்ச்சி. சகோதரர் அத்தனை பேருக்கு நன்றி. ஜானகி அழகிய நம்ம அவங்க எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் மனமாற நன்றி. எனக்கு வந்து திருமண நிகழ்வுங்கிறது அப்பாற்பட்டது. நான் நினைக்கிறது அதான். ஒரு திருமண நிகழ்வுக்கு ஒரு அழைப்பதில் உள்ள போறதுக்கே நான் ஆசை தம்பி கேட்டா, ஐயா வேண்டாம் ஐயா 10 தடவை பர்மிஷன் வந்து கேட்கவே இல்லை. நான் வேண்டாம் வேண்டான்ட்டேன். காரணம் என்னன்னா அது விளம்பரம் ஆயிடக்கூடாது. என்னுடைய புதல்வனுடைய விளம்பரத்துக்கு நீங்க அத்தனை பேர் நன்றிகள் 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 போட்டு அது ஃபுல்லா அந்த செட்டு பூரா ஹேங் ஆயிரும். அது விளம்பரமா வரக்கூடாது. என்னால இனி வரக்கூடிய கல்யாணங்கள் நிறைய பேர் வந்துருவாங்க உள்ள. எல்லாரும் இன்விடேஷன் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த வாழ்த்து சொல்றதுக்கு நமக்கு இது நேரம் ரொம்ப கம்மி. அதனால நான் இந்த வாழ்த்து மடல் இது அழைப்பதன் மடல் போடுறதுக்கு நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் பண்ணேன். விளம்பரம் கூடாதுங்கிறதுக்காக. அதே தான் சொல்றேன் நான். என்னுடைய திருமண நிகழ்வுக்கு அவங்க வந்ததுக்கு வந்து அதுதான் அழைச்சிருந்தேன். வந்தாங்க. பட் வர்றதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நமக்கு கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு இறங்கி இன்னைக்கு இரையாற்றல் இறங்கி இருக்கு. இரையாற்றல் கூட இருக்கு. 8ஆம் தேதி காலையில வரைக்கும் 10 மணி வரைக்கும் இங்க இருக்கும். எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம மக்களை பூரா இன்னைக்கு 10, 20 மக்கள் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. இனி சந்திக்க போறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இன்னைக்கும் நல்ல டிஎஸ் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு டிஎஸ் நிக்கல. காரணம் என்னன்னா இது வந்து என்ன சொல்றது, ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்தனுக்கு ஆனந்த கண்ணீர். நான் நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிறது சான்ஸே இல்லைங்க. அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே நடக்கணும். ஸோ இதை வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க அத்தனை பேரும் அழைப்பதற்கு வந்து அத்தனை பேரும் நன்றி செலுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கோடிக்கணக்கான நன்றிகள். அடுத்து ஷேரிங் யாராவது பண்ற மாதிரி இருந்தா, அதாவது கேசியம் அண்ட் கிறிஸ்டல் ஒரு 20 நிமிடங்கள் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்குள்ள யாராவது சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப இதுக்கும் வேண்டாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திங்க. இன்னைக்கு ஐயா வராதனால எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் யாராவது ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. கிறிஸ்டனுடைய பயணம் சொல்ல சொன்னீங்க. ஒரே ஒரு வார்த்தையிலேயே கூட சொல்லிடலாம். இறைவன்கிட்ட இருந்து வந்தோம், இறைவனை சாரணும். நேற்று பூரா நாங்கள் இறைவனோடவே இருந்தோம். இறைவன் வேற இல்லை, சித்தர்கள் வேற இல்லை. அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த ஆரா அண்ணன் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் நிச்சயமா கண்டிப்பாக ஈடாகாது. ஐயா சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்லிட்டு நானும் முடிச்சிடுறேன். இறைவனோடவே இருந்தோம். அப்புறம் ஏன் நமக்கு இந்த ஒரு எதிர்பார்ப்புகள், இது இப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள்? இறைவன் 5 தொழிலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுல மறைத்தல்கிற ஒரு தொழில் இருக்குது. அதை ஏன் அவர் செய்யறாரு? நாம இந்த பிறவியில இப்ப நாம செஞ்சது மட்டும்தான் நமக்கு, அதுவுமே சரியா நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்காதுங்கிற சூழ்நிலை. எத்தனை பிறவிகள் எடுத்தோம், என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன துரோகம் கஷ்டங்கள் கொடுத்தோம், துன்பங்கள் கொடுத்தோம், எதுவும் தெரியாது. நம்ம ஆன்மீகத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அனுபவிச்சோம்னாக்கா அனுபவிச்சுதான் கழிக்கணும், இந்த ஒன்னதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல அனுபவிச்சு முடிச்சுட்டு அருளல்கிற தொழில் இறைவன் அருளும் போது நிச்சயமாக அவைகள் எல்லாம் நமக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த அருளல்ல நாம நிறைவை அடைய முடியும். இந்த பிறவியிலேயே அடைய முடியும். ஐயா சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். ஐயா சொல்லுவாரு, நான் +2 முடிச்சதுக்கப்புறம் என்னவாகணும்னு கேட்டதுக்கப்போ சித்தா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டேன். அது தெரியாம அப்ப சொல்லிட்டேன். ஆனா இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லணும்னு. அதே மாதிரி நான் இறைவனை அடையணுங்கிற சொல்ற அந்த பக்குவத்தையும் கொடுத்து, இன்னும் இந்த அருளல்கிற இது வரும்போது நாம எல்லாத்தையும் நம்முடைய இந்த பிறவியில் நம்ம அடைய வேண்டியது எல்லாத்தையும் நாம் அடைவோம். அதுக்கான ஒரு சுழிய போட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இறைவனோடவே நாங்க இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் 2 நாள் இறைக்க போறோம். இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கும், அந்த இறைவனுக்கும், சித்தர்களுக்கும், ஆசை தம்பி ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி ஷேர் பண்ணுவோம். நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி தாய், அருமையா சொன்னீங்க. இது என்னால் நடக்கல, இந்த நிகழ்வு பூரா ஐயா ஆசை தம்பியினால் நடந்திருக்கு. இத்தனை வாழ்த்துக்களும் எல்லாம் அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை. ஸோ இந்த பேராற்றல் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டதுனாலதான் இது நடந்திருக்கு. நான் தான் என்னுடைய டிராவல்ஸ்ல சொல்லுவேன், நீங்க காசி கூட்டிட்டு போறீங்க புண்ணியம்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாது. நீங்கெல்லாம் வந்தனால நான் வந்திருக்கேன், நான் வந்தனால நீங்க வரல. நீங்க 40 பேர் வந்திருக்கீங்க, 50 பேர் வந்திருக்கீங்க, நானும் கூட வந்திருக்கேன். நீங்க வரல, நான் எதுக்கு இங்க வர்றேன்? எனக்கு வேலையே இல்லையே. இதான டிராவல்ஸ். அந்த மாதிரி நான் பேசுவேன். இதான் உண்மை. நீங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வழி நடத்தணும், வரணும், நாங்க பார்க்கணும்னு வச்சீங்க பாத்தீங்களா, அந்த குறி அதுதான் ஜெயிச்சிருக்கு. நான் வச்சனால ஜெயிக்கல, இதுதான் உண்மை. உங்கனால நானும் கலந்துக்கிட்டேன். ஓகே, அடுத்தது சார். வணக்கம் சார், பிரியா பேசுறேன் சார். வணக்கம், சொல் பேசுங்க சார். வீடியோ ஆன் பண்ண முடியல, நான் இப்பதான் வந்தேன் நான் வீட்டுக்கு. ஓகே ஓகே. யோசிச்சேன் இறங்கிட்டீங்களா இல்லையான்னு யோசிச்சேன். பஸ் டிராவல் இருந்துட்டீங்க, சொல்லுங்க சார். வந்துட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். அதாவது கடவுளை ஒருத்தர் காட்டுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்க மூலியமா கடவுளை நாங்க பார்த்துட்டோம். சுதாகர் சார் எங்களுக்கு வழி நடத்தினாரு, அவருக்கு ஒரு பெரிய மிக்க நன்றி. வர்ற வரைக்கும் எங்களை வழி நடத்தியிருந்தாரு. நீங்க போயிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு வர்ற வரைக்குமே எங்களை வழி நடத்தி ரொம்ப சிறப்பா கொண்டு வந்தாரு சார். ரொம்ப நன்றி. அதாவது ஐயா அந்த ரூம்குள்ள போய் நீங்க பாருங்கன்னு சொல்லி சுதாகர் சார் அனுப்பிச்சு விட்டாரு. உள்ள போனா எனக்கு ரொம்ப படபடப்பா ஆயிடுச்சு சார். என்னால பேசவே, அவரை பார்த்த வார்த்தைகளே வரல, எனக்கு எதுவுமே பேச முடியல. சொல்லுங்கம்மான்னு ஐயா கேக்குறாங்க. நான் ஆசீர்வாதம் மட்டும் தான் ஐயாட்ட வாங்கினேன். நான் என்னால எதுவும் பேச முடியலைங்கன்னு சொல்லிட்டு, நான் என் கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியலைங்கயா, எனக்கு உங்களை பார்த்ததே போதும், திருப்தி அப்படின்னு சொல்லிட்டேங்கய்யா. அப்புறமா நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தீங்களாமான்னு கேட்டாரு. நான் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு கவுன்சிலிங் உங்களுக்கு முடிஞ்சுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னாங்க. பெரம்பூர்ல இருந்து ஏமா இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் சார் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லி இயற்கையா சார் அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யதார்த்தமா தான் அவர் பேசுறாரு. அவரை பார்க்கும் போதே அப்படியே எனக்கு ஒரு சிலுக்குது சார். உடம்புலாம் உள்ளேயே உட்காந்துருக்கவே முடியல, ஒரு வைப்ரேட் இருந்துட்டே இருக்கு. எதுவுமே பேச முடியல, கண்ணுலாம் எனக்கு அப்படியே கலங்குது. அது எதுவுமே அவர்கிட்ட சொல்லவும் முடியல என்னால. அப்புறம் ஐயா இருந்துட்டு, சரிங்கம்மா பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம்
உங்களை பார்த்துட்டு பேசுறேன் நானு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மீட்டிங் ஹால்ல வந்து பேசினாங்க. அப்பயும் அவரோட வைப்ரேஷன்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த விளக்கு அவர் ஏத்தி வச்சது, கும்பிட்டது, அது எல்லாமே வந்து சார் ஜூம்ல தான் சொல்றாங்கன்னா நேரடியா அதை பார்க்கும் போதுமே உணர்ச்சி பூர்வமா இருக்கு சார். அப்படியே எதுவுமே சொல்ல வார்த்தைகளே இல்ல. அது நீங்க அது உங்க மூலியமா அது எனக்கு அது கடவுளை சந்திக்கிறதுக்கான ஒரு வழி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கணுங்கிற எண்ணம் தான். அதாவது நேற்று பஸ் ஏறினதுல இருந்து சார் ஐயா பாக்குற வரைக்கும் தடுங்கள் எதுவுமே வரல சார் எனக்கு. அடுத்தடுத்து பஸ் உடனே இருந்துச்சு. இறங்கி உள்ள போன உடனே அடுத்த செகண்டே உள்ள போய் ஐயாவை பார்த்துட்டோம். அந்த ஐயாவை பாக்குறதுக்கான நேரங்க நாங்க வெயிட் பண்ணவே இல்லை சார். வெளியில ஒரு 2 செகண்ட் கூட வெயிட் பண்ணல. வெளியே நின்னோடனே வாங்கம்மான்னு உடனே கூப்பிட்டாரு. உள்ள போனோன்னே ஆசீர்வாதம் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஐயாவோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கோம். அதை நான் குரூப்ல போடல. அது அதை பார்த்து எனக்கு அது என்னோட வாழ்நாளே முடிஞ்ச மாதிரியே இருக்கு சார். எனக்கு அதை நான் அர்ப்பணிச்சுட்டேன் சார். ஐயா கிட்ட வந்து சித்தர்கள் எல்லாருமே வந்து என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரியும் அந்த ஹால் ஃபுல்லா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு சார். இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு. அது எனக்கு வீடியோ பண்ணி சொல்றதுக்குள்ள எனக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. எனக்கு அந்த ஒரு நான் எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று நம்ம கிடைக்கும்னு. ஆனா அது வந்து இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல உங்க சன்னு மூலியமா அவருக்கு எனக்கு நிறைந்த ஆசீர்வாதம் சார். அவருக்கு நான் பண்ணணும். அவருக்கும் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் சார். நானே என் மூலியமா அவருக்கு அவரால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி சார். நீங்க சொல்றீங்க என் புதல்வனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து இந்த நேரத்துல இது எழுதப்பட்டது. இன்னைக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த இறை தூதர்கள் வருவாங்க. நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம நேர்ல பார்ப்போம், பேசுவோம். இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு நம்ம பேரு பெற்றிருக்கணும். இது வந்து இது இப்ப வந்திருக்காது. ஏதோ முன் ஜென்மத்துல அப்படியே டச் பண்ணி வந்திருப்போம். அதனால இன்னைக்கு ஒரு ஞானம் பெற இடத்துல வருங்கால ஞானிகள், நான் எப்பவுமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன். வருங்கால ஞானிகள் நம்ம அடைய போற இடத்த இப்ப சொல்றேன். நம்ம உட்கார்ந்துருக்கோம். சோ இதை நல்ல விதமா நம்ம அருமையா பயன்படுத்துங்க. மிக்க மகிழ்ச்சி சகோதரி பிரியா அவர்களே. ரொம்ப நன்றி சார். நீங்க எல்லாம் நேற்று வந்து பார்த்து 3 பேர் வந்து பார்த்து நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் ஆசை தம்பியா கூட சொன்னேன், ஐயா பெரம்பலூர் வந்து இருக்காங்க, ஜேர்னில வந்திருக்காங்க, மறுபடியும் திரும்பி அப்பவே கிளம்புறாங்க அப்படின்னு. அப்படியா, எதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாரு, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வரீங்க நீங்க அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த ஜேர்னி வந்து பஸ் ஜேர்னில வந்து அல்லல் பட்டு மறுபடியும் திரும்பி போய் அது சிரமத்துக்காக தான் உங்களை சென்னையில இருந்து கூட நீங்க யாரும் தேடி வர வேண்டாம், நான் இங்கேயே உங்களை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஆர்வம் நம்மளை கொண்டு வருது. அவ்வளவுதான். ரொம்ப பெரம்பலூர்ல இருந்து சார் எந்த ஒரு தடங்களுமே இல்ல சார். அடுத்தடுத்த பஸ் உடனே இருந்துச்சு. ஐயா பார்த்து நாங்க மண்டபம் வர்ற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லைங்க சார். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே தான் சார் இருந்துச்சு. அது வரைக்குமே எனக்கு சந்தோஷம் சார். நான் ஐயா பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுங்கிற எண்ணங்களே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி பாத்தணுங்கிற மைண்ட் தாட் மட்டும் தான் சார் இருந்துச்சு. அது உண்மையாலுமே அது எனக்கு நிறைவேறிச்சு சார். எனக்கு இனிமேல் அவர் எப்ப சரி எப்ப வந்து எனக்கு கேசிஎம் கொடுத்தாலும் ஓகே சார். எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு சார். எனக்கு எல்லாமே வருமா, எல்லாம் அந்த காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். காலம் அதான் என்ன சொல்றேனே, எனக்கு காலம் இன்னைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த வாரத்துல இன்னைக்கு எனக்கு இந்த காலம் பொற்காலம். இந்த வாழ்க்கையில மறக்க முடியுமா? நானு சொல்லுங்க. என்னுடைய திருமணங்கள், என் பையனோட திருமணங்கள் கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நிகழ்வுக்கு வந்து இவங்க நின்று நீங்க எல்லாம் வந்து சந்திச்சிருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேராற்றல் பெற்றுட்டீங்க. நீங்க வந்து அவ்வளவு ஆராய்ச்சி நீங்க உள்ள வாங்கிட்டீங்க ஐயா கிட்ட. இன்னைக்கு ரவுண்ட் கணேஷ் பட்டையை கிளப்புறாரு. அவர் அருவியா ஊத்துறாரு. நேற்று அவர் சந்திக்க வச்சுதான் இவ்வளவு அறிவு ஊத்திருக்கு. அவர் மெய் மறந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு பேச எல்லாம் ஆற்றல்மா, இதெல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. பயன்படுத்திக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது பயன்படுத்த 6 மாசம் ஆச்சுமா, 7 மாசம் ஆச்சுமா, எங்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்கவே இல்லம்மா. நீங்க வந்திருக்கீங்க, உடனே உங்களுக்கு ஐயாவோட ஆற்றல் கிடைச்சிச்சுமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கீங்கம்மா நீங்க அப்படின்னு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தத்தோட சொன்னாரு சார். நாங்களாம் மாச கணக்கா வருஷ கணக்கா இருந்தோம்மா. உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு சித்த அருள் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி சார் ரொம்ப பேசினாருங்க சார். ரொம்ப நன்றி சார். குழுல வந்து இதை வந்து ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கிறிஸ்டல் நம்மகிட்ட இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா செயல்படுங்க. மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. அதான் நான் சொல்றேனே, நானே ஆசிய தம்பியாவும் ஐயாவையும் பார்த்ததுல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்து வழி நடத்துற ராஜ்குமார் போய் அவர் முதல்ல அவர் குறுகிய காலத்துல அவர் பார்த்துட்டார். அவர் பார்த்துக்கிட்டு அவர் கூட்டிட்டு வர கூடவே வர்றார் பிளைட்ல. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு பாத்துங்களேன். அது என் மூலியமா எப்படியோ சொல்ல வச்சிருக்குது அப்படின்னு ஐயா சொல்லுவார் இல்லையா. இவர் மூலியமா வந்துச்சு, இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அவர் மூலியமா வந்து உங்களுக்கு இன்னைக்கு அனுபவம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாரியா. இன்னைக்கு
நம்ம மூலியமா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். மிக்க மகிழ்ச்சி. கூடவே இருந்தார் ராஜ்குமார். அவரும் அண்ணே எனக்கு காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம்ண்ணே. உங்களுடைய அந்த செயல் வந்து மெய்மறக்க வச்ச செயல்ண்ணே அது வந்து. ஏன்னா எனக்கு நான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல நீங்க வந்து என்னைய கூப்பிட்டு சொன்னீங்க திடீர்னு. ராஜ்குமார் நீங்க தான் போகணும் அப்படின்னீங்க. எனக்கு வந்து இதை யோசிச்சும் நான் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு சூழல் இப்படி வருமா அப்படின்னு. உங்களுடைய கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த பிளான் நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தாரு. உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ திரும்பி வரணும் அப்படின்னு. எனக்கு என்ன வேலை, அண்ணன் என்ன சொல்ல போறாரு, மதுரையில இருந்து என்ன வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தா மதுரையில இருந்து நம்மளுடைய பயணம் வந்து சென்னையை நோக்கி ஆரம்பிச்சிச்சு. சரி, நமக்கு இப்பதான் ஒரு புது கம்பெனி போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த டயத்துல வந்து அண்ணன் சொன்ன உடனே "அண்ணே, இந்த மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு, சும்மா போயிட்டு வாங்க பாத்துக்குறோம் அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே அப்படின்னு ஒரு 2 நாள் லீவை போட்டு இந்த பயணத்துல வந்து எனக்கு இதோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, நம் எண்ணங்களாலும் மனதாலும் ஓரளவுக்கு தெளிந்த நிலைக்கு வரும்போது அந்த காலமும் சூழலும் நமக்காக மாறிக்கிட்டே வருது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. நான் ஏற்கனவே இருந்த சூழல்லையும் நான் அண்ணன்ட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்ப இருக்க சூழல்லையும் நான் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப சமீபத்துல கூட அண்ணே உங்களுக்காக நான் ஏதாவது ஐயா கிட்ட சொல்லவான்னாரு. எதுவுமே வேணாம்னே அப்படின்னு. நீங்க எதுவுமே ஐயா கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். ஏன்னா எதுவும் எனக்கா எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணாதீங்க. எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானா கிடைக்கும். அது கிடைக்கும்போது கிடைக்கட்டும். அது வரைக்கும் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு. அது கடைசியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நாள் வந்து அவர் கூடயே இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு எனக்கு. ஒரு 2 நாள்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது அவர் கூடயே அவர் இடத்துல போய் இருந்து முதல்ல அங்க கொஞ்ச நேரம் நான் தூங்கி எந்திரிச்சு தான் வந்தேன். அவர் ரூம்லயே போய் படுத்து தூங்கிட்டு தான் அங்க இருந்தா கிளம்பி வந்தேன் நானு. சரி ரைட் அங்கேயும் இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. இங்கேயும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. இதுல வந்து அண்ணனுடைய பங்கு வந்து பெரிய பங்கு. அவரு சொல்ற மாரி, "நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு வந்தீங்க" அப்படின்றாரு. ரைட்டு. இந்த இருந்தாலும் விஷயத்துல எனக்கு பொறாமை உண்டு. இந்த விஷயத்துல எனக்கு பொறாமை உண்டு. எல்லாமே உங்க கையில தானே இருக்குது. சரி ரைட்டு அப்படின்னு. ஐயாவும் அத நம்மகிட்ட வந்து என்ன சொல்றதுன்னா, எதிர்பார்க்கிறத விட ஒரு ரொம்ப வெரி வெரி சிம்பிளா இருக்கிறாரு. அவர் வந்து எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த குரு அப்படின்ற அந்த ஒரு பந்தா எதுவுமே இல்லாம, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சாதாரணமா என் கூட ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாரு. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஏது? என்ன? ஏது? எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா எனக்கு அவர்ட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சுச்சு. இதெல்லாம் வந்து நான் நெனச்சே பார்க்காத ஒரு விஷயம். இது நான் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பேசியிருந்தாலும் இவ்வளோ பேசியிருப்பனா? அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாரி ஒரு வாய்ப்ப எனக்கு உருவாக்கி குடுத்தாரு அண்ணன் வந்து. அதுல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு அத விட. தமிழ் மீடியம்மா, ரமணி சாரு, அப்புறமேட்டு வந்து சசிரேகா மேடம், சாந்தி ஹெச்எம் அவங்க எல்லாரையும் வந்து அங்க மீட் பண்ணோம். அவரு தம்பி பாலா அங்க மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சுச்சு. இவரு கிரவுன் கணேஷ் சார் வந்து அடுத்த நாள் வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவர இல்ல மீட் பண்ண முடியல. நேத்து ஈவினிங் வந்தார். இல்ல ஈவினிங் வந்திருக்காரோ? சரி நான் கிளம்புன பின்னாடி நீங்க வந்திருக்கிறீங்க. நான் பரவால்ல. வந்தோடனே உங்களை தான் கேட்டேங்க ஐயா அவர்கிட்ட. அ, சின்ன வயசுல அ. கேட்டேன். பாருங்க வந்து உங்களை தான் கிளம்பிட்டாரா? கேட்டிருக்காரு. என்ன கேட்கல அவர் உங்களை தான் கேட்டார். உங்களை அது கேட்கறது சரி. நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டேன்ல. ம், இவர ம், ம். சார் தான் கேட்டேங்க. ஆஹா கிளம்பிட்டாரு. உங்களையும் மீட் பண்ணணும்னு ஆவலா தான் வந்தாங்க. சாயந்தரம் தான் வர சரி, முடிஞ்சதுங்க சரி, ஐயா. சரி. ம், ம். அப்புறம் நம்ம என்ன என்ன சொல்றதுன்னா, எல்லாரையும் பார்க்கிற அந்த ஒரு அரிய வாய்ப்பு. நான் ஐயாவ பார்த்தேன் அப்படின்னு சொல்றத விட, நம்ம குழுவுல இருக்க எல்லாரையும் வந்து ஒரு இதா பார்க்க முடிஞ்சுச்சு. இதுக்கு இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுல நம்ம வீட்டு பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு சிதானந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும் கட்டாயம். இறைவனோட அருளும் ஆசியும் அவங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவுக்கும், ஆசிய தம்பி சாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ராஜ்குமார். இது வந்து என்னால நடக்கல. இந்த நிகழ்வெல்லாம் அதெல்லாம் வந்து சுத்த அம்பக்கு. அது பொய்ன்னு தான் சொல்லுவேன் நான். காரணம் என்னன்னா, ஏதோ ஒண்ணு நடத்துது. நம்ம இந்த குழுவுல வர்றோம். நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். நான் வந்து என்னுடைய புதல்வனுடைய திருமணத்துக்கு எப்படியாவது ஆசை தம்பியா வந்துரணும். தாய் மாமன் ஸ்டேஜ்ல நிக்க வைக்கணும். ஐயா வரணும். இறையாற்றல் குடுக்கணும். இது நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து பாஸ் ஆகுமான்னு தெரியாது. ஆனா அந்த அப்ளிகேஷன் பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு கிறிஸ்டல் வந்துருச்சு. அப்போ அந்த கிறிஸ்டல் மேல கை வச்சுட்டேன். இதுக்கு மேல நீ தான் வழி நடத்தணும். நீ என்ன வழி நடத்தியோ நடத்து. நான் ஏத்துக்கிறேன். ஐயா சொல்லிட்டார்.
இதை வச்சு நீ பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. அதை வச்சு அதை நெஞ்சால நான் தொட்டு இன்னைக்கு கை வைக்கும் போது ஒரு குருமாரில் வந்து வணங்கும் போது கை வச்சு தான் வணங்குவாங்க. அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். இந்த ஐயா இளங்கோ ஐயாவை குருவா நினைச்சு, சித்தரா நினைச்சு, ஆசை தம்பி குருவா நினைச்சு இந்த இடத்துல கை வச்சு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ணல. இதுக்காக மாய மந்திரம் எழுதிச்ச மூலமா வைக்கலப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாந்திரியம் தெரியும், மாந்திரியவாதி கூட இருக்காங்க, சாகா கலைக்காரங்க இருக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். அதுல நான் பெருசா இன்வால்வ் ஆகல. மாந்திரியத்தை எனக்கு வேண்டான்னு விலகிட்டேன். அரசியல் சுத்தமா பிடிக்காது, ஜாதி மதத்தை பத்தி அதிகமா பேசக்கூடாது. அப்புறம் பார்த்தோன்னா விஸ்வரூப தரிசனம், அது டெய்லி நான் பார்க்கறது உண்டு. எனக்கு டெய்லி விஸ்வரூப தரிசனம் உண்டு, அந்த ஆற்றல் உண்டு. அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுக்கும் என்னுடைய குருமார் ஒருத்தர் சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு, வித்தியாசங்கள் நான் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஐயா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவார். ஸோ அதே மாதிரி என்னைய வெளியிருந்து நான் என்ன கவனிச்சிட்டு இருக்கேன், அது ஒரு குரு கொடுத்தார் எனக்கு. அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. நானும் ராஜ்குமார் சாரும் கணேஷ் சாரும் 3 பேர் நின்று பேசிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த 3 பேர்த்து பேசியிருக்கும் போது என்னோட பேச்சுகள் நடந்துட்டு இருக்கும். அந்த பேச்சுகள் நான் வெளியே நின்று என்னையும் நான் கவனிப்பேன், இந்த 2 பேர்த்தையும் கவனிப்பேன். இந்த பக்குவம் எனக்கு ஒரு குருமார் கொடுத்தார். ஸோ எல்லா இடத்துலயும் ஒவ்வொன்று கிடைக்கும். ஒவ்வொருத்தர் கொடுத்துக்காக நான் அங்கே அடிமையா இல்லை. நான் கத்துக்கிட்டேன். அவங்கள தான் உனக்கு என்ன தேடணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, பழகிக்கோ, பிடிச்சிக்கோ. நான் மட்டும் குரு இல்லை, உனக்கு நிறைய குருமார் வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பாபாஜி காட்சி வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் நிறைய ரொம்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு எனக்கு இதுக்கு மேல எல்லாமே கூடவே இருந்து வழிநடத்துறதுக்கு இன்னைக்கு இரையாற்றல் பேரொளி ஐயா கிடைச்சிருக்காரு. அன்பொழி இயக்கம் பயணம் பண்ணியிருக்கேன். கோடிசாமியார் இடத்துக்கு போயிருக்கேன். சித்தம்மாலாம் நிறைய தேடி இருக்கேன். இன்னைக்கு நம்ம இடத்துல நம்ம குருவா இருக்க சித்தர் வந்து நம்ம கூட இருக்காரு. அந்த ஃபேஸை பார்க்கணும், அந்த தேஜஸை பார்க்கணுமே. ஆசை தம்பியோட ஃபேஸை பார்த்தா இன்னைக்கு சொல்றேன், அந்த கண்கள்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. நீங்க கவனிச்சுலாம் தெரியாது இருக்கு. மாபெரும் பவர். ஐயா கிட்ட நிறைய விஷயம் சும்மா அப்படியே பக்கத்துல நின்னாலே அந்த அப்படியே, அதாவது என்ன சொல்லுவோம், ஆரா சொல்றாங்க. இந்த ஆரா வந்து நம்ம ஒளிவட்டம் சொல்றோம். இந்த ஒளிவட்டம் உடம்பு தாண்டி இருக்கு. அவங்களுடைய வில் பவர் என்னன்னா, அவங்க இறங்க இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வேலை செய்யும் தெரியாது. அந்த பவர் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ரஜினிகாந்த் வந்து வர்றாருன்னா, ஒரு மீட்டிங் வர்றாருன்னா 1 கிலோமீட்டர் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ விவேகானந்தருக்கு எவ்வளவு இருக்கணும், இப்படி ஒவ்வொரு சித்தமார் ரிசீவலுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும், ஆரா பவர். ஸோ அந்த ஆற்றலை வந்து நான் இங்க பார்த்தேன். மிராக்கல். ஓகே, அடுத்து யாராவது கிறிஸ்டலை பத்தி வாங்கி அனுபவப்பட்டிருந்தா ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திங்க, சொல்லுங்க. ஹலோ, கிறிஸ்டலை பயன்படுத்தி கேசியம் பயன்படுத்தி இருக்கீங்க, உங்க அனுபவங்கள் இருந்தால் சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கங்க, சொல்லுங்க. யாருக்குமே கருத்து இல்லையா? அப்போ கருத்து இல்லைன்னு சொன்னா இந்த நான் வேணா சொல்றேனே. நான் சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ராஜ்குமார். நேத்து நைட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே. பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன். கிறிஸ்டல் கையில எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ல வரும்போது இங்க என் வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விலாங்குடி அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாட்டிமா காலேஜ்னு ஒரு ஸ்டாப் வரும் பஸ்ல. இந்த விலாங்குடிக்கும் ஃபாட்டிமா காலேஜுக்கும் நடுவுல தான் என்னுடைய ஸ்பேஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர். அந்த பக்கம் இறங்கினாலும் நான் ஒரு 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு நடந்து வரணும், இங்கிட்ட இறங்கினாலும் ஒரு 2 கிலோமீட்டர் வரணும். நடுவுல இறங்கினேன்னா கரெக்டா எனக்கு பக்கத்துல இருக்கும், வீடு நியர்பைல இருக்கும். பஸ்ல வரையில கேட்குறேன், அது 2 தான் மெயின் ஸ்டாப்பு. அந்த டிரைவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி கரிசகுளத்துல இறக்கி விடுங்க பஸ் அப்படின்னு. அவரு ஒன்று விலாங்குடியில் இறங்கிக்கங்க, இல்லை ஃபாட்டிமா காலேஜில் இறங்க, உங்களுக்கு எங்க பிடிக்குது அப்படின்னாரு. நான் என் வீடு இங்கே இருக்குங்க அப்படின்னு. ஸ்டாப் அங்கே தான் சார் வண்டி நிற்கும் அப்படின்னாரு. சரி, அப்போ நீங்கள் என்னை ஃபாட்டிமா காலேஜில் இறக்கி விடுங்க அப்படின்னு. ரைட்டு, நான் அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கிறேன். என்ன நினைச்சாரோ தெரியல, கரிசகுளம் பக்கத்துல ரொம்ப டக்குன்னு வண்டி பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டாரு. இறங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இப்பதான் முடியாதுண்டா, திடீர்னு என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு. அங்கதான் நம்ம இறக்கி வரேன்டா அப்படின்ட்டு, ரொம்ப நன்றி பாஸ் அப்படின்ட்டு இறங்கி வந்தேன்.
இது நான் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்றேன். ரைட்டு, இது நம்ம கையில ஏதோ ஒரு விஷயம் இருந்து நம்மள வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் வேற அவர்ட்ட எதுவும் ஆர்கியூமெண்ட்ல எதுவும் கேட்கல. நான் பேசாம விட்டேன். ரைட், ஓகே, நீங்க அங்க இறங்குங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. என்னன்னா நைட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா சரியா ஒரு பஸ்ஸோ இல்ல ஆட்டோவோ எதுவும் கிடைச்சு தொலையாது. அங்கனக்குள்ள நம்ம நடந்தே வர்ற மாதிரி இருக்கும். சரி, பரவாயில்ல, வருவோம், நைட்டு பாத்துக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா ஸ்பாட்டு கிட்ட நிப்பாட்டி இறக்கி விட்டாப்புல. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இது நம்ம கேட்கவும் இல்ல. அவரும் ஆர்கியூ பண்ணல, நானும் எதுவும் சொல்லல. ரைட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான புதுமையான அனுபவங்கள் வந்து இப்ப நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து இந்த கிறிஸ்டலோட வெளிப்பாடு அப்படின்றது தெரியுது. நன்றி நன்றி. நன்றி. நான் ஒண்ணு சொல்றேன்னா, சொல்லுங்க. நான் ஆனா நேத்து எனக்கு உங்க ஒரு பேர் ஆச்சரியம் சொல்லுங்க. நடந்துச்சுன்னா, வளர்மதியா? வளர்மதி சொல்லுங்க. வளர்மதி ம். ம். அப்புறம் நேத்து அங்க கிளாஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து எங்க அண்ணனை கூட்டிட்டு திருநெல்வேலியில் இருக்காரு. ஆனா இந்த மாதிரி இங்க இருக்கு, எனக்கு கொண்டை விடுனா, எனக்கு எங்கேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம், மேப்பில் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு திருப்புறோம், ரைட்ல திருப்பி இந்த பக்கம் தான் இருக்கும் போல் இருக்குது, காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அந்த வந்து காரை வந்து இந்த கார்னர் நிறுத்துறேன்னா, அந்த பக்கத்துல வெத்தலை கடை இலை கடையில இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நிறுத்தினாரு. ஆனா இங்கதான் இருக்கும் போல இருக்குன்னு நிறுத்துனா பாக்கலான்னு நிறுத்திட்டு திரும்பி பாக்குறேன், நீங்க 2 பையில மாலை எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க. அண்ணா அது ஒரு ஆனந்த அண்ணா தான் போறாரு, இங்கதான் கரெக்டா வந்துட்டேன்னா அப்படின்னா. அது எனக்கு ஆச்சரியம். அண்ணா நான் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஆனா கார் நிறுத்தி திரும்பி பாக்க நீங்க இறக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, 2 மாலை கையில் வச்சுட்டு. அண்ணா நான் கரெக்டா இடத்துக்கு வந்துட்டோம், அப்பாரு அவரே போயிட்டு இருக்காருண்ணா, நீ தேட வேண்டாம், இங்கேயாவது நிறுத்து அப்படின்னு. இது எல்லாமே என்னன்னா கிறிஸ்டல் தானா. உண்மையிலே சொல்றேன், நேத்து எப்படி எங்க போய் தேடுவோம்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா உண்மையிலேயே நான் வந்தது எனக்கு அந்த கிறிஸ்டல் பண்ண வேலை அப்படிங்கிறது நான் உணர்ந்துட்டேன். இப்ப இது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேண்ணா. சந்தோஷம்ண்ணா. ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சகோதரி. நன்றி நன்றி நன்றிண்ணா. நன்றி. நேத்து அதே மாதிரி ராஜ்குமார் சொன்ன மாதிரி அத்தனை சகோதரிகள் அங்க சந்திச்சோம் விழாவில். ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதாவது ஆசை தம்பி, நான் ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு உருவத்தை வச்சு இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருப்பேன். ஆசை தம்பியா நல்லா குண்டா சவுட்டா இருப்பாரு, நம்மளை விட கொஞ்சம் வயோதிகமா இருப்பார். இது என்ன ஃபீலிங், ஆரம்பத்துல ஃபீலிங் சொல்றேன். ஹலோ, மியூட்ல அப்போ போட்டுங்க. ப்ளீஸ் மியூட் ப்ளீஸ். கடைசி நேரத்துல கிளாஸ் முடியும்போது கெட்ட கர்மா சம்பாதிக்க நல்ல கர்மா சம்பாதிப்போம். இப்போ ஆசை தம்பி ஐயாவை நேர்ல பாக்குறேன். ஏங்க சின்ன பையனுங்க, அப்பா எடுத்து கூட அவ்வளவு எங்க இருக்காருங்க, பொறாமையா போச்சு. இன்னும் இப்படி எங்க இருப்பாரா எதிர்பார்க்கல. இவரு கிட்ட வயோதிகமா இருக்கும், இவர் இப்படி இந்த ரேஞ்சில் இருப்பான்னு பார்த்தா இவர் எங்க இருக்காரு. ஐயா பார்த்தா அதை விட எங்க இருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல. அப்பதான் எனக்கு ஃபீலிங் ஆச்சு, நம்ம தான் எங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க, நம்ம தான் வயசான ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. அந்த தேஜஸ் எல்லாம் பார்த்தா நினைச்சே பார்க்க முடியல. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் மனசால ஒரு தூக்கம் 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம், அந்த அளவுக்கு ஷெட்யூல். ஆனா அந்த தூக்கத்துலையும் கூட அங்க 2 பேரும் உள்ள ஓடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது சுருக்கமா சொல்றதா இருந்தா அந்த ஹால்லைங்க ஐயா, நம்ம ஃபர்ஸ்ட் ஐயா வரக்கு முன்னாடி நான் ஹாலுக்குள்ள போயிட்டு வரேன். அந்த ஒரு எதுவுமே தெரியாது, நார்மல் ஒரு ஹால் ஃபீலிங்க. ஆனா ஐயாவை வந்து அந்த ரூம்ல பார்க்கும்போது அப்படியே அங்க ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே ஐயாவோட பேஸ் பாக்குறேன். அவ்வளவு தேஜஸ், அந்த நீங்க சொன்ன அந்த ஆறா அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அவ்வளவு தேஜஸ். ஐயா அப்படியே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டக்குன்னு படியாரமா ஐயா பாக்குறேன். அப்புறம் நம்ம நீங்க ரூம் அந்த ஹாலுக்கு வந்துங்க ஐயா, ஐயா ஏறி நம்ம உட்காந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹால்ல வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த எவ்வளவு கிரகிச்சு கொடுமோ அவ்வளவு நான் கிரகிச்சிட்டேன். உட்காந்து ஐயா வாட்ச் பண்றோம். அந்த ஹால் ஃபுல்லா அந்த ஆறா வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் இவ்வளவு ஒரு வெறுமனே இருந்துச்சுங்க. ஆனா ஐயா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வைப்ரேஷன். பேச ஆரம்பிச்ச போது கரெக்டா ஒரு 1.25 மணி நேரம் பேசியிருப்பாருங்க. நல்ல அருமையான ஒரு வைப்ரேஷன் ஐயா. அதே மாதிரி ஐயா நம்ம பேசும்போது நம்மளோட பர்சனல் விஷயத்தை நான் ஒரு 10 நிமிஷம் பேசினேன். பட் பர்சனல் விஷயத்தை பத்தி எதுவுமே கேட்கலீங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும், நாங்க பொதுவா தான் பேசினாங்க ஐயா. குழந்தைகளை பத்தியும் அந்த நாட்டில் நடக்கிற விஷயத்தை பத்தியோ, இது எப்படி பண்ணலாங்க ஐயா, எப்படி கொண்டு போகலாங்க ஐயா, அந்த மாதிரி தியானத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் நீங்க அதுதான் ஐயா சொன்னார், கிறிஸ்டல் உங்க கையிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே தாராளமா நீங்க முகேஷ் எல்லாம் நல்லபடியா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னாருங்க. அப்போ அந்த அந்த வைப்ரேஷன் ஐயா நின்று பேசும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்து எவ்வளோ
ஜீவ வாய்ப்பே சமாதி இல்லை. போனாலும் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஜீவ சமாதி போய் ஒரு பக்கம் உட்காந்துருப்போம். நீங்க சொன்ன மாதிரிங்க. நீங்க நம்ம அந்த ஊதியூர் போய் உள்ள போய் உட்காந்து பண்ணா அந்த ஒரு சித்தரோட டீல் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆனா இங்க நவகோடீஸ்வரரோட சார்ஜஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா. மிகப்பெரிய விஷயங்க. அது அந்த மிகப்பெரிய பேஜஸ் அந்த ஐயாவோட பார்க்கும்போது அந்த டைரக்டா பார்க்கும்போது நம்ம வீடியோலயே பார்த்துட்டுங்க. நம்ம அந்த அளவுக்கு வீடியோங்கிறது லாங்கா வருவாருங்க. ஆனா இது பக்கத்திலேயே உட்காந்து பார்த்ததெல்லாம் பெரிய விஷயங்க ஐயா. இப்போ இது அதெல்லாம் வந்து இறைவன் ஒரு கொடுத்த வரம். நன்றி. இது ஒரு கடல். அதாவது எப்படி நீங்க சொல்றது கண்டிப்பா. போனா சுருக்கம் இப்படி எடுத்துக்கலாம். பல ஆறுகள் வந்து அங்கங்க உதயமாகி எங்கெங்கயோ மலையில பட்டு பட்டு அங்கங்க ஆறா வந்துட்டு இருக்குது. கங்கை, யமுனா, காவேரி, சரஸ்வதி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறுகள்லாம் எங்க போய் சங்கமிக்குது? கடல். அந்த கடலே இன்னைக்கு நம்ம கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அவர் நிறைய சித்தமார்கள் அவர் கூட பேசுறாரு. நிறைய சித்தமார்கள் கூட பசி பட்னி எல்லாம் பார்க்காம தூக்கமின்மையா இல்லாம அவர் ஆற்றல் வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஆற்றல் ஒட்டு மொத்தமா வாங்கி அந்த ஆற்றலுக்குரியவர் நம்ம முன்னாடி நிற்கும் போது எப்படி இருக்கும்? சான்ஸ், நோ சான்ஸ். நீங்க அந்த கண்கள் அவ்வளவு சீக்கிரம் நீங்க செகண்ட்ல நீங்க நேருக்கு நேரா பார்க்க முடியாது. அவ்வளவு தெரியுமா? பவருங்க ஐயா கண்ணுல கண் பார்த்து பேசும்போது ஆன்சர் அவ்வளவு பவர். ஆன்சர் நம்ம எந்த ஆன்சர் அளவுக்கு கூட பாருங்க. நீங்க நம்மளுக்கு வாய்ப்பு தெரியுங்க ஐயா. நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த சார்ஜ் எப்படி வாங்கிக்கணும் நம்மளுக்கு தான் ஆமா. தெரியும். ஆனா அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஆனா நம்ம வந்து ஓகே. அத பவர் வாங்கிட்டோம்லங்க நிறையா. நன்றி. அதே மாதிரி கிளாஸ் முடிக்கலாம்னு இருக்கிறேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கேசிஎம் வரல, கிறிஸ்டால் வரல, எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா வரும். இதுக்காக சஃபர் ஆக வேண்டாம். நாங்க வாங்கிட்டோம்ங்கிறதுக்காக நான் இதை பேசல. நாங்களே 10 மாசம் 11 மாசம் தவமா இருந்தா கிடைச்சது. இத வந்து பெருசா வந்து எனக்கு வரல, உனக்கு வரலன்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு காலங்கள், நேரங்கள் குறிக்கப்படும். எனக்கு சரியான நேரத்துல வந்து சரியான நேரத்துல குடுத்தது. இன்னைக்கு என்னுடைய அப்டேட் வேற. நான் மொத்தமா டோட்டலா வாழ்க்கையில ரிலீஸ் ஆயிட்டேன். ஐயா என்னைக்கு வந்து இந்த பூமியில கால் வச்சாரோ, கோயம்புத்தூர்ல வந்து ஃப்ளைட்ல இறங்கினோனே, கார்ல ஏறும்போது வார்த்தை கேட்டார். "எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து அதுல என்ன ஃபீல் பண்ணீங்க?" "ஐயா, ஒண்ணுமே இல்லைங்கய்யா. நம்ம ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கு. நான் தான் போய் ரிசீவ் பண்ணேன். ஏர்போர்ட்ல நான் தான் பிக்கப் பண்ணணும். ஆக்டிங் டிரைவரோ எதுவும் போடல. அங்க கல்யாணம் நடக்குது. நடக்கட்டும். நீங்க எல்லாம் போங்க. நாங்க வந்துடுறேன். என்னை எதிர்பார்க்காதீங்க." நான் ஒரு கார் எடுத்து நான் கிளம்பிட்டேன். அவர் உள்ள உட்கார்ந்தோன்னே, என்னால பேச முடியல. ஐயா ஆசீர்வாதம் பார்க்குறேன், அவரை பார்க்குறேன். ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டேன். இவ்வளவு நெருக்கமா பக்கத்துல உட்கார்ந்து, என் டிரைவிங் சீட் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. நான் டிரைவ் பண்றேனா? எனக்கு முடியல. எனக்கு ஒரு மாரி ஆயிட்டேன். "ஐயா, மொத்த இறையாற்றலும் இங்க வந்துருச்சுங்க. கடவுளே வந்துட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் தெரியலையா?" அப்படி அதான் சரி. நான் அப்படியே வண்டி மூவ் பண்ணி பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏர்போர்ட் வெளிய வந்தோம். ம். ஸோ கண் கொள்ளாத காட்சி. கிடைக்காது. கிடைச்சிருச்சு. அனுபவிச்சுட்டோம். அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லாரும் சுபிட்சமா நல்லா இருக்கணும். மிக்க மகிழ்ச்சி. வெற்றி செல்வி, வெற்றியோட உங்க பாடல் ஆரம்பிங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம். ஐயா ஒரே நிமிஷம். எல்லாரும் வரல வரல பேசுறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசம் 2 மாசம் கொடுத்தா கூட பத்தாதுங்க ஐயா. அந்த அளவுக்கு எல்லாரும் வச்சிருக்காங்க. சமயம் வரும்போது எல்லாரும் கொட்டுவாங்க ஐயா. நன்றிங்க கண்டிப்பா, ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் முயன்றே சீர்திருத்திட
முடியும் உன்னாலே என்று மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சி அதர்மமே இல்லை என் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலார் இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலார் இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவர் அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்று அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதால் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய் கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய் சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா மிக சிறப்பு மெய் மறந்து பாடுனீங்க மிக சிறப்பு மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றி சார் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா எல்லா நன்றிகளும் நம்ம இறை அவங்கள சார்ந்தது அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க மிக்க மகிழ்ச்சி